கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டதான அன்பு சகோதர மற்றும் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவுமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இனிதான நாமத்தினாலும் கிருபை அன்புடன் கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கடவதாக என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களோடு நான் சார்ந்திருக்கிறதான ஐக்கியத்தாருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியிலே தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மீண்டுமாக வெளியூர் பிரயாணமாக நாம் கடந்து சென்றிருந்த அனைத்து பட்டணங்கள் தோறும் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதர சகோதரிகள் யாவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமான அன்பு சகோதர மற்றும் சகோதரிகளே, இன்றைய தினத்தில் நாம் செய்ய இருக்கின்றது புத்தியுள்ள ஆராதனையில் துதி ஆராதனை. பொதுவாக நம்ம ஒவ்வொரு வாரங்களும் மாதங்களும் நிறைய சத்திய பாடங்களை கேட்டுட்டு நம்ம கடந்து போயிட்டுருக்குறோம். தேவனை துதித்து பாடக்கூடிய அந்த ஒரு காரியங்களுக்கென்று நம்ம தனிப்பட்ட விதத்தில் எந்த விதமான ப்ரோக்ராமிங் பண்ணுறதில்லை. இந்த ஒரு காலகட்டம் மிகுந்த விசேஷமான காலகட்டம். நமது அன்பின் ஆண்டவருடைய மரணத்தை நாம் அனைவரும் நினைவு கூறக்கூடிய அந்த ஒரு நாட்களில் நாம் சற்று ஒரு புதிய முயற்சியாக சத்திய வார்த்தைகளோடு மாத்திரம் கடந்து செல்லாமல் கர்த்தருடைய மரணம் சம்பந்தப்பட்ட சில விளக்க உரைகளை வாசித்து சில அருமையான ஜீவனுள்ள கவிதைகளை வாசித்து அது சம்பந்தப்பட்ட பாடல்களை பாடி வெஸ்பர் சர்வீஸ் துதி ஆராதனை இன்றைய நாளில் நம்ம செய்ய போகிறோம். இந்த ஒரு கூடுகையினுடைய நோக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது, பொதுவாக தேவனுடைய சத்திய வார்த்தைகளை பேசும் பொழுது தியானிக்கக்கூடிய சகோதரர்கள் அது அவர்களுக்கு மாத்திரமே நன்மையாக இருக்கும். பர்சனலாக அவங்க மாத்திரம் அதில் ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்து நம்ம மத்தியில் பேசுவாங்க. அதை கேட்கக்கூடிய ஸ்லாக்கியம் நமக்கு இருக்கும். பட் நம்ம எல்லாரும் அதில் பங்கெடுக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி சில கூடுகைகள், ஜெபம், சாட்சி பகிர்தல் கூடுகைகள், துதி ஆராதனை, பெரையா கேள்வி பதில் வகுப்புகள் போன்ற பாடங்களில் இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபையாரை எல்லோரையும் இதில் நாம் பங்கடைய செய்வது. 2க்கும் 3க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் அதில் இருக்கக்கூடிய பகுதிகளை வாசிப்பாங்க. ஒருவர் பின் ஒருவராக வாசிப்பாங்க. அது சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் 1 நிமிடம் 2 நிமிடம் பகிர்ந்தளிக்கப்படும். பிறகு அது சம்பந்தப்பட்ட அதற்கு தொடர்புடைய பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். அப்படி இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க இருக்கிற துதி ஆராதனையினுடைய தலைப்பு அப்பம் பிக்குதல், நீதிமான் ஆக்கப்படுதல். ஒரே தலைப்பு தான். அப்பம் பிக்குதல் எப்படி நீதிமான் ஆக்கப்படுதலுக்கு அடையாளமாக இருக்கிறது என்கின்ற ஒரு கோணத்தில் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனது கரத்தின் வழியாக பஸ்கா இரவின் போது பிட்டு கொடுத்துட்ட அந்த ஒரு அப்பம் மற்றும் திராட்சரச பாத்திரம், இந்த 2 விதமான காரியங்களில் அப்பம் பிக்குதலை மாத்திரம் நாம் எடுத்துக்கொண்டு அந்த அப்பம் பிக்குதலில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அர்த்தத்தில் முக்கியமான அர்த்தமாகிய நீதிமான் ஆக்கப்படுதல் என்ற விஷயத்தை பல வியூவில் பல கோணங்களில் இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஆதார வசனமாக வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் மற்றும் 27ஆம் வசனங்கள். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பவனம் பண்ணுங்கள். ஆமாம், 2 விதமான நினைவு சின்னங்களை ஒவ்வொரு வருடங்கள் தோறும் கர்த்தர் இயேசுவினுடைய மரணத்தை நினைவு கூறுகின்ற இந்த 2-3 மாத காலங்களில் அது சம்பந்தமான நிறைய பாடங்களை நம்ம தியானிப்பது வழக்கம். இதில் இந்த அப்பம் பிக்குதல் மற்றும் பாத்திரத்திலே பங்கெடுத்தல் ஆகிய இந்த 2 விதமான நினைவு சின்னங்களில் நிறைய வெளிச்சங்கள் நமக்கு இருக்குது. 1 2 இல்லை, வருடா வருடம் இந்த அப்பத்தையும் பாத்திரத்தையும் நம்ம பருகும் போதெல்லாம் அல்லது அதற்கான ப்ரிப்பரேஷன் ஆகக்கூடிய சமயங்களிலெல்லாம்
வெளிச்சத்தின் மேல வெளிச்சம் எப்படி மேல் வீட்டு அறையில கர்த்தர் இயேசு அந்த அப்பத்தை பாத்திரத்தை பிச்சு கொடுக்கும்போது எகிப்தின் பஸ்கா நிழல் முடிவுக்கு வந்து ஒரு புதிய இன்ட்ரோடக்ஷனாக அது இருந்துச்சோ, வருடா வருடம் கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் எப்போ இந்த அப்பத்தில் இருந்தும் பாத்திரத்தில் இருந்தும் நம்ம தியானத்துக்கு கடந்து போனாலும் புதிய புதிய வெளிச்சத்தை அதிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்பது சகோதரர் ஏழாம் தூதன் அவர்களுடைய 6வது வால்யூமினுடைய விளக்கம். எப்பெல்லாம் புது தியானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ இந்த அப்பத்திலும் பாத்திரத்திலும் ஆராய்ச்சியில் அப்பப்பெல்லாம் ஒரு புதிய வெளிச்சம் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது சகோதரர் ரசல் அவர்களுடைய விளக்கமானது ரீப்ரிண்ட் நம்பர் 4703 2 விதமான அன்பளிப்பை குறிக்கின்றதாக சொல்றார். அப்பம் பிக்குதல் மற்றும் பாத்திரத்தை நமக்கு கொடுத்தல். ரெண்டுமே யார் கரத்திலிருந்து வருது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கையில் அந்த அப்பத்தை எடுத்து நல்லா இருக்கிற அந்த முழுமையான அப்பத்தை ரெண்டா என்ன பண்றார்? முதல்ல பிச்சு இதை நீங்கள் வாங்கி உங்களுக்குள் புசியுங்கள். ரெண்டாவது தான் அடுத்த ஆர்டர்ல தான் பாத்திரம் வருது. ஃபர்ஸ்ட் முதல்ல பாத்திரம் கொடுக்கல, முதல்ல அப்பத்தை கொடுத்துட்டு ரெண்டாவது என்ன பண்றாரு? பாத்திரம் கொடுக்குறார். முதலாவது அப்பத்தை கொடுப்பதற்கான அர்த்தம் என்ன? கர்த்தருடைய பரிபூரணமான சரீரம் நமக்காக பலியிடப்பட்டதினால பிறவி பாவங்களிலிருந்து ஆதாமுடைய மீறுதலிலிருந்து அந்த தண்டனையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டவர்களாக நீதிமான்களாக எண்ணப்படுகிறோம். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இது, சபைக்கு கொடுக்கக்கூடிய முதல் கிஃப்ட். ஆண்டவர் இயேசுவினுடைய மரணம் ஆதாமுடைய முழு சந்ததிக்கானதாக இருந்துட்டாலும் இந்த ஆசீர்வாதத்தில் முதல் பங்காளிகள் யாரு? கடந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்த மாதிரி தலைச்சன் பிள்ளைகள், மந்தையின் தலையீற்று, முதற் பலன்கள். நம்ம விஷயத்துல நம்ம மீது வந்து பலிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தினுடைய முதற் விஷயம் நம்மை நீதிமானாக எண்ணுகிறார், அல்லது நீதிமானாக பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் இயேசு அறிமுகம் செய்து வைக்கிறார். இதான் முதல் பரிசு. அப்பத்தை பிச்சு கொடுத்து, பிக்கிறது அவருடைய சரீரம் பிக்கப்படுவதை ஈடுபலியை காட்டுது, கொடுத்துங்கிறது நம்ம வசம் அவர் கொடுக்கிறார், ஒரு அன்பளிப்பு. இப்ப ரெண்டாவது பரிசு என்ன கொடுத்தாரு? பாத்திரம். இந்த அன்பளிப்பு எதுக்கு பின்னாடி வருதுன்னா நீதிமானாக ஆக்கப்பட்ட பின்பு. ஒரு பாவிகளோடு அந்த இன்விடேஷன் கொடுக்கல. ரெண்டாவது அன்பளிப்பு நமக்கான ஒரு இன்விடேஷனா இருக்கு. என்ன இன்விடேஷன்? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியா ஒப்பு கொடுங்க. இந்த இன்விடேஷன் நீதிமானாக எண்ணப்பட்ட பின்பு. சரீரத்தில் பலவீனமாக இருந்துட்டாலும் எண்ணங்கள்லையும் சிந்தனையிலையும் நம்மளை நீதிமானாக தேவனிடத்தில் கர்த்தர் இயேசு ஒப்புரவாக்கின பின்பு ஆதாமுடைய கணக்கில் இப்போ நம்ம இல்லை. அந்த அந்த பிறவி துர்க்குணத்தில் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டதுனால தேவசித்தம் செய்யறதுக்கு வாங்க நம்மளை கூப்பிட்டுருக்கிறார். இதுதான் பாத்திரம். நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெரும் ஸ்நானத்தை உங்களால் பெறவும் கூடுமா கேட்டார் இல்லைங்களா? இப்போ இந்த 2 விதமான அன்பளிப்புல ரெண்டாவது அன்பளிப்பை நம்ம இன்னைக்கு பார்க்க போறதில்ல. பாத்திரத்தை கொடுக்கறத குறித்து இன்னைக்கு நாம பார்க்க போறதில்ல. மாறாக முதல் அன்பளிப்பா இருக்கக்கூடிய அப்பம் பிக்குதல் நீதிமான் ஆக்கப்படுது. இதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10:16 இந்த வார்த்தையை பயன்படுத்துறார். வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:16 நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா? பாத்தீங்களா? இதுல 2 ஐக்கியமும் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்பத்துக்கும் பாத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த அடையாள அர்த்தங்களை சொல்லிட்டு முக்கியமான ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு. எப்படி படிச்சீங்க? மீண்டும் வாசிங்க. நாம் ஆசீர்வதிக்கிற இது தப்பான மொழிபெயர்ப்பு. இப்படி என்ன பண்ணக்கூடாது? வாசிக்க கூடாது. கடந்த பாஸ்வேர்ட்லயே உங்கள் மத்தியில் நம்ம சொல்லியிருந்தோம், நாம் துதி செலுத்துகின்ற பாத்திரம் அல்லது நாம் நன்றி செலுத்துகின்ற பாத்திரம். இப்ப நம்ம போய் இந்த பாத்திரத்தை ஆசீர்வதிக்கலாமா? இந்த பாத்திரம் கிடைச்சதே நமக்கு ஒரு கிருபை. கர்த்தர் இயேசுவினுடைய அடிச்சுவடில் நடந்து போறதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பே மிகப்பெரிய ஒரு கிரேஸ். நாம எப்படி அதை போய் பிளஸ் பண்ண முடியும்? திருவிலியத்தில் படிச்சீங்கன்னா தெளிவா இருக்கும். கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்தில் பருகுகிறோமே அப்படி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? போற்றி துதிப்பதற்கு தான் நமக்கு ரைட்ஸ் இருக்கே தவிர நாம போய் பிளஸ் பண்றதுக்கெல்லாம்
அதனால அந்த ப்ரோக்ராம்ல கூட என்ன பண்ணக்கூடாதுன்னா, அப்பத்தை ஆசீர்வதிக்க, பாத்திரத்தை ஆசீர்வதிக்க யாரை என்ன பண்ணக்கூடாது, இன்வைட் பண்ணக்கூடாது. தேவன் ஆசீர்வதிக்கும்படி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கலாம், அப்படிதான் சொல்லணும். அப்படின்னா இந்த மொழிபெயர்ப்பு தவறு, அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருவழியத்தில் கூட போய் என்ன பண்ணுங்க, செக் பண்ணுங்க. இப்போ நாம என்ன பண்ண போறோம், நமக்கு கிடைச்சிட்ட இந்த அன்பளிப்புக்காக, நீதிமானாக்கப்படுதல் மற்றும் பரிசுத்தமாக்கப்படுதலுக்காக தேவனை துதித்து நன்றி செலுத்த போறோம். அதான் துதி ஆராதனை. வசனத்துல என்ன சொல்லிட்டார், கடவுளை போற்றி நாம் ஆசீர்வதிக்கிற இல்ல, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்தில் பருகுகிறோமே, அப்படி வரும் திருவழியத்தில். அப்படி பார்க்கும்போது இன்றைய நாள் அந்த அப்பம் பிக்கிற விஷயத்திலிருந்து ஒரு 5 கோணங்கள் நம்மளை நீதிமான் ஆக்குவதற்காக கர்த்தர் இயேசுனுடைய பலியின் பிரயாசத்தில் காணப்படக்கூடிய சில என்ன சொல்றது, ஒன்றன் பின் ஒன்றான தெய்வீக திட்டத்தின் அம்சங்கள்னு சொல்லலாம். கர்த்தர் இயேசுனுடைய மரணம் ஒண்ணுதான். இந்த மரணத்துக்குள் சின்ன சின்ன வித்தியாசமான வார்த்தைகளை அப்போஸ்தலர்கள் பயன்படுத்துறாங்க. அந்த நீதிமானாக்கப்படுதலை குறித்த பலவிதமான வியூ இருக்கு. எக்ஸாம்பிள், ஒரு கோபுரத்தை 4-5 கோணத்திலிருந்து பார்த்தா எப்படி இருக்கும், ஒரே மாதிரி தான் தெரியும். 4 பைபாஸ்ல இருந்து வரும்போதும் ஒரே பில்டிங் நமக்கு எப்படி தெரியும், ஒரே மாதிரி தான் தெரியும். பட் திசைகள் வேற வேறையா இருக்கும் இல்லைங்களா. பட் அந்த பில்டிங் என்னதான், எல்ஐசி அப்படின்னா சென்னையில் ஒன்று தான். ஆனால் அந்த எல்ஐசியை முன்னாடி இருந்து பார்க்கலாம், பின்னாடி இருந்து பார்க்கலாம், 2 சைடுல இருந்து பார்க்கலாம் இல்லைங்களா. பில்டிங் என்னதான், ஒன்று தான். அந்த மாதிரி நீதிமான் ஆக்கப்படுதல் என்பது சபைக்கு கிடைச்சிட்ட ஒரு கிருபை, ஒரு கிஃப்ட். இந்த ஆசீர்வாதத்தை எப்படியெல்லாம் தெய்வீக திட்டத்தில் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் இயேசுனுடைய அந்த ஒரு மரணத்திற்குள்ளான விஷயங்கள் நமக்கு வித்தியாசமாய் காணப்படுகிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய பார்வையிலிருந்து பார்க்க போகிறோம். பாருங்க, சகோதரர் வாசிங்க இந்த கவிதையை. யாராவது ஒருவர், ரஜினி பிரதர் நீங்கள் படிக்கலாம். இந்த கவிதையை அப்படி நிறுத்தி வாசிங்க பார்க்கலாம். இதில் எல்லாரும் பங்கெடுக்கணும், அதனால்தான். கிறிஸ்து நமக்கு பஸ்கா, நம் இரட்சகர் அன்பின் நினைவேலையினாலே நாம் இந்த எளிய விருந்தை அனுஷ்டிக்கின்றோம். ஒவ்வொரு முழு தத்தம் செய்திட்ட பரிசுத்தவான்களையும் இந்த விருந்து சாலைக்குள்ளே வரவேற்கிறோமே. ஆமா, உடன்படிக்கை செய்திட்ட ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் இந்த விருந்து சாலைக்குள்ளே வரவேற்கிறோமே. விசுவாசத்தினாலே ஜீவப்பத்தை எடுத்துக்கொள்வோமே. அதையே இது அடையாளம் காட்டுமே. இந்த பாத்திரம் அவர் இரத்தத்திற்கான அடையாளமே. நமக்கான விலையேறப்பெற்ற தியாக பலி இதுவே. இப்பாத்திரம் மீண்டும் மீண்டுமாய் நினைப்பூட்டுதே. நீர் எங்களை விடுவித்த அந்நேரத்தையே விரைவிலே ராஜ்யத்தின் அதிகாரத்துடனே புது மகிழ்ச்சியில் அதை உம்முடனே பானம் பண்ணுவோமே ஆண்டவரே. எவ்வளவு களிப்பு எமக்கு கிட்டும் ஆண்டவரே. உம்முடனே என்றென்றைக்கும் வாழும் பாக்கியம் கிடைக்குமே. உயிர்த்தெழுந்த ஆற்றல்களை ஆடையாக அணிந்த நாமே உம்முடைய முடிவில்லாத புகழினை பாடிடுவோமே. நம்மளுடைய முழு விசுவாசம் இந்த கவிதையில் வந்துருச்சு பாருங்க. அந்த அப்பத்திற்கும் பாத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அர்த்தங்கள், அதில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அருமையான ஸ்லாக்கியம், அதில் இருக்கக்கூடிய எவ்வளவு சந்தோஷங்கள், எவ்வளவு களிப்பு எமக்கு கிட்டும் ஆண்டவரே, எவ்வளவு களிப்பு எனக்கு கிட்டும் ஆண்டவரே. உம்முடனே என்றென்றைக்கும் வாழும் பாக்கியம் கிடைக்குமே. உம்முடனே என்றென்றைக்கும் வாழும் பாக்கியம் கிடைக்குமே. உயிர்த்தெழுந்த ஆற்றல்களை ஆடையாக அணிந்த நாமே உம்முடைய முடிவில்லா புகழினை பாடிடுவோமே. இந்த கவிதையினுடைய பியூட்டி என்ன தெரியுங்களா, ஒவ்வொரு கவிதையுமே அப்படியே அது நமக்கு ஒவ்வொரு பாடங்களாக கேட்போம் இல்லைங்களா, அந்த சத்தியத்தை அப்படி புழிஞ்சு கொடுத்துருப்பார் பிரதர். ரொம்ப ஜீவனோடு இருக்கும். கவிதையை 2 தடவை 3 தடவை படித்தோம்னாலே அதில் எவ்வளோ அழகா சத்தியம் இருக்குது அப்படின்றத நம்ம புரியும். கவிதைக்கான மெத்தடை படிக்கும்போது 2 டைம் என்ன பண்ணணும், ஒவ்வொரு வரியை படிக்கும்போது 2 தடவை என்ன சொல்கிறது, ஒரு ரிதத்தோட வாசிக்கணும், ஒரு ஸ்ருதியோட படித்தா இன்னும் அதற்கு என்ன இருக்கும், ஒரு ஜீவன் இருக்கும். அப்படி நம்ம பார்க்கும்போது பிரியமான சகோதர சகோதரிகளே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மரணத்தின் மூலம், அப்பம் பிக்குதல் மூலம் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறதுல முதல் பங்கு யாருடையதுன்னா, இலவச கிருபையினால் நீதிமானாக்கப்படும். யாருடைய இலவச கிருபையினால் நம்ம முதல்ல நீதிமானாக்கப்படுறோம்? வாசிக்கலாம் சகோதரர் ரசல் அவர்களுடைய விளக்கத்தை ரோமர் 3:24. ரோமர் 3:24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். விளக்கத்தை வாசிப்போம்.
முதலாக நாம் தேவனுடைய கிருபையினால் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். நம்மேல் அவர் விதித்திருக்கிற நியாயமான தண்டனையிலிருந்து மீண்டு வருவதற்கான எதையும் நம்முடைய சிருஷ்டிகர் செய்ய வேண்டும் என்று அவர் மேல் எந்த கடமையும் கிடையாது. என்ன சொல்றார்? அப்பா, நீங்க கட்டாயம் எங்க மேல இருக்கக்கூடிய மரண தண்டனையை நீக்கியே தீரணும்னு அவருடைய சிருஷ்டிகள் யாராவது போய் அவர்கிட்ட உரிமையோடு அதிகாரத்தோடு, பிள்ளைங்க நம்ம கிட்ட பிடிவாதம் பண்ணுவாங்கல்ல, பெற்றவங்க கிட்ட இது எனக்கு வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படி நம்ம கேட்க முடியுமா? ஏன் கேட்க முடியாதுன்னா, நாமெல்லாம் தேவனுக்கு சத்துருக்கள், அவருடைய தெய்வீக திட்டத்திற்கு கீழ்ப்படியாமல் போன விரோதிகள். இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய சாபத்தை நீக்கவோ மரண தண்டனையை நீக்கவோ நம்மளை மீண்டுமாக ஒப்புரவாக்கவோ தேவனுக்கு எந்த கட்டாயமோ கடமையோ இல்லைன்ட்டார். வாய்ப்பு கிடைச்சா ஆதாமுடைய சந்ததிகளையே டிஸ்ட்ராய்ட் பண்ணிட்டு வேற ஒரு சந்ததியை புதிதாக உருவாக்குறது மட்டும்தான் முடியும் நியாயப்படி தேவனுடைய நீதிக்கு முன்னாடி. அப்ப அவசியமே இல்லாத ஒன்றை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? எந்த கடமையும் இல்லாத விஷயத்தை என்ன செஞ்சிருக்காரு? வாசிங்க. அவருடைய சொந்த புண்ணியம் அல்லது கிருபை நிமித்தம் நாம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னரே நம்முடைய வீழ்ச்சியை முன்னறிந்து அவர் நம்மேல் இரக்கம் வைத்து பூமியை அஸ்திபாரப்படுத்துவதற்கு முன்னரே அவருடைய திட்டத்தில் நம்முடைய மீட்புக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை வைத்திருந்தார். உங்ககிட்டயே என்கிட்டயே கேட்கல. ஆதாமை உருவாக்குறதுக்கு முன்னாடியே யார தன்னுடைய திட்டத்தில் வச்சிட்டாரு? உலக தோற்றத்துக்கு முன்னாடினா எந்த உலக தோற்றத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கலாம்? பூமி உருவாகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாமா, அல்லது சில நட்சத்திரங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாமா, சில பால்வெளி மண்டலங்கள் உருவாவதற்கு முன்னாடி எடுத்துக்கலாமா, அல்லது தேவன் மட்டும் தனியா இருந்தார்ல அப்பவே எடுத்துக்கலாமா? நான் நிச்சயம் தெய்வீக திட்டம் எப்ப இருந்தே இருக்கு. தேவனுக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை. அப்போ அவருடைய சிந்தையில இருந்தது தான் இன்னைக்கு நிறைவேறிட்டு இருக்கு. ஒருவேளை குமாரனுக்கு கூட ஆதி இருக்கு, ஆனா பிதாவுக்கு ஆதி இல்லை. உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே நம்மை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீழ்ச்சியை முன்னறிந்து ஒரு இலவசமான ஸ்கீம் போட்டாராம். அதுல யாரை ஒப்பு கொடுக்குறாரு? நமக்கான பிராயச்சித்த பலியா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த கிருபை இல்லைன்னா இன்னைக்கு நாம இந்த இடத்துல உட்கார்ந்திருக்க முடியாது. அந்த அப்பத்திலும் பாத்திரத்திலும் பானம் பண்ண முடியாது. இந்த அறுவடை வேலைகளில் ஈடுபட முடியாது. சகோதர சகோதரிகள் நமக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. ராஜ்யத்தில் அவரோட ஆளுகை செய்யும்படியான ஒரு மாபெரும் அழைப்புக்குள்ள வந்திருக்கவே மாட்டோம். மனுக்குளம் முழுவதும் சபிக்கப்பட்டிருக்கும். குறிப்பாக விசேஷமாக சபை வாய்ப்புக்கென்று வந்திருக்கக்கூடிய நமது ஆசீர்வாதத்தை கற்பனை பண்ணி கூட பார்த்திருக்க முடியாது. இப்ப முதலாவது அந்த அப்பமும் பாத்திரமும் அன்று இரவு நமது மத்தியில் பரிமாறப்படும் போது முதல் துதி ஆராதனை யாருக்கு தான் நம்ம செய்யணும்? யாரை தான் நினைச்சு நன்றி செலுத்தணும்? கர்த்தராக இயேசுவையா, பிதாவாகிய தேவனே? துதிக்கலாமா? நாம் யாவரும் எழுந்து நிற்போம். முதல் பாடலாக பாடல் தேவ கிருபை என்றும் உள்ளது என்கிற பாடலை நாம் அனைவருமாக இசை ஒலிக்க இணைந்து பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் ஆரினில் அவரின் பாதையில் ஒளியாய்
மீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் மீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நித்திய தேவனாம் சத்திய பரனாம் நித்தியும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரனாம் நித்தியும் நம்முடன் இருப்பதாலே. அவர் வல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் வல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நாம் யாவரும் அமர்வோம். அடுத்த சகோதரி மாறிக்கங்க அந்த இடத்துக்கு. இரண்டாவது பாயிண்ட்ஸ் படிக்க வேற ஒரு சகோதரி வாங்க. இரண்டாவதாக நம்ம பார்க்க இருக்கிறதான தலைப்பு இரத்தத்தினால் நீதிமான் ஆக்கப்படுதல். இரத்தத்தினால் நீதிமான் ஆக்கப்படுதல் என்று நம்ம பார்க்கும்போது முதல்ல நம்ம பார்த்துட்டோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே பிதாவாகிய தேவன் நமது வீழ்ச்சியை முன்னறிந்து என்ன பண்ணிட்டாரு? அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாக தெய்வீக திட்டத்தில் நமக்காக ஒப்பு கொடுத்தார். இலவச கிருபை. அதற்கு நம்மீது என்ன இல்லை, எந்த நமக்கு செஞ்சே ஆகணும் அப்படின்ற நிர்பந்தமும் தேவனுக்கு கிடையாது. அந்த இலவச கிருபை தான் இன்றைய நாளில் நம்மளை இங்கே வந்து உட்கார வைத்திருக்கு. கர்த்தர் இயேசுவனுடைய மரணத்தின் சாயல்ல இணைக்கப்படுவதற்கு, அந்த அப்பத்திலும் பாத்திரத்திலும் பானம் பண்ணுவதற்கு ஒரு ஸ்லாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இப்போ தெய்வீக திட்டம், அந்த இலவச கிருபை எப்படி நடைமுறைக்கு வருது என்பதை இரண்டாவது பாயிண்ட்ல நம்ம பார்க்க போறோம். ரோமர் 5:9 வாசிக்க கேட்போம். முதலாவது ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கணைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பாருங்க, இப்போ ஒரு பில்டிங்கை நம்ம எந்த டைரக்ஷன் பார்க்குறோம்னா, முதல்ல முன்னாடி இருந்து பார்த்தோம். இப்போ அதே பில்டிங் பின்னாடி போய் நின்று பார்க்குறோம். இலவச கிருபையினால் நீதிமானாக்கப்படுதல் என்கிற வசனத்திற்கு விளக்கம் பார்த்தோம். அங்கே தேவன் மட்டுமே இருக்கார். குமாரனுடைய பங்கு இன்னும் வரல. சரிங்களா? நம்மளுடைய பாகம் இன்னும் வரல. தேவன் மாத்திரம் என்ன செஞ்சாரு? நம்மளுடைய அனுமதியே இல்லாமல் குமாரனையே சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி நமது வீழ்ச்சியை முன்னறிஞ்சு அவரையே ஒப்பு கொடுத்தார். இப்போ அந்த அம்சம், தெய்வீக திட்டத்தினுடைய இந்த அருமையான கிருபையினுடைய வாய்ப்பு எப்படி யார் மூலம் சாத்தியமாகுதுங்கிறத இந்த ரோமர் 5:9 விளக்கத்தை சகோதரர் ரசல் அவர்களுடைய விளக்கத்தை வாசிக்க கேட்போம். நாம 6ஆம் வால்யூம் பேஜ் நம்பர் 119. இரண்டாவதாக, கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். அவருடைய மீட்பின் கிரியையின் மூலமாக அவருடைய மரணத்தினால் நீதிமானாக்கப்படுகிறோம். அது எப்படி எனில், இயேசு கிறிஸ்து தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். அதன்படி ஆதாமுக்குரிய தண்டனையை செலுத்தும்படியாக அவர் நமக்காக வைத்திருந்த முன்னேற்பாட்டின் மூலம் சிருஷ்டிகர் நமக்காக வைத்திருந்த கிருபை வெளிப்பட்டது. மேலும் ஆதாம் மூலமாக முழு உலகமும் ஆக்கினைக்குள்ளாக வந்தபடியால் கடைசியாக செய்யப்பட வேண்டியது என்னவென்றால் முழு உலகத்தின் பாவத்தையும் அகற்றி விடுவதுதான். நாம் இந்த குறிப்பையும் நிச்சயப்படுத்திக் கொள்வோம். முதலாவது பார்த்தது போலவே தேவனுடைய கிருபையும் இந்த ஒரே வழியாகத்தான் செயல்படுகிறது. ஆகவே குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அவன் தொடர்ந்து மரண தண்டனையின் கீழ் இருக்கிறான். ஆமா, அப்போ இலவச கிருபைக்குள்ளாக தனது வார்த்தையை மீறின ஆதாமுடைய சந்ததிகளை கொண்டுட்டு வரணுங்கிறது
ஆதி காலத்திற்கு முந்தைய ஸ்கீம் அது. தேவன் மாத்திரம் தனித்திருக்கையில் உருவாக்கின அருமையான திட்டம். இப்ப இந்த திட்டத்துக்குள்ள தூதர்களை வைக்கல தேவன். பரலோகத்தில் இருக்கக்கூடிய கோடாக்கோடி தூதர்களை இந்த ஜனங்களை மீட்பதற்காக அனுப்பணும்னு தேவன் என்ன பண்ணல, வைக்கல. அல்லது ஆதாமை போல வேற ஒரு மனிதனை பூமியிலேயே உருவாக்கியும் அந்த திட்டத்தை அவர் மீது வைக்கல. மாறாக தமது சாயலின்படியேயும் ரூபத்தின்படியேயும் தேவனுடைய தன்மையின் தற்சுரூபமா இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, அவரது முதற் பேரான குமாரனையே நமது மீட்புக்காக என்ன பண்ணிட்டாரு, பலியாக ஒப்பு கொடுக்க தேவன் திட்டம் பண்ணிட்டார். இலவச கிருபைன்னு சொல்லும்போது அது கேட்க ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதை உணரும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம பாவிகளா இருக்கும்போது தேவன் நமக்காக இப்படிப்பட்ட ஒரு இலவச ஸ்கீமை உருவாக்கிட்டாருன்னு கேட்கும்போது ஒரு உற்சாகம், ஒரு சந்தோஷம் நமக்கு வந்துச்சு. ஆனா அந்த கிருபை எந்த ரூபத்துல நம்ம மேல வந்துச்சு, எதன் அடிப்படையில் அந்த கிருபை நமக்கு கிடைச்சிச்சுன்னா, நல்ல ஒரு சந்தோஷமான வழிமுறைகள்ல இல்லை. குமாரனை பாடுகளுக்கு உட்படுத்தினார், குமாரனை இரத்தம் சிந்த செய்தார், குமாரனை பூமிக்கு அனுப்பி அவர் இருந்த மகிமையை துறந்து அவர் பூமியில வாழ்ந்துட்ட இந்த நாட்கள்ல, அந்த 3 வருஷம் குறிப்பாக பலவிதமான இன்னல்களையும் போராட்டங்களையும் மனதளவிலும் சரீரத்தளவிலும் அதிகமாக சகித்தவராய், இறுதி நிமிடங்கள்ல சரீரம் முழுவதும் இரத்த காயங்களால் நிறைந்தவராய், 3 ஆணிகளால் துளைக்கப்பட்ட கரங்கள், கால்கள் மற்றும் உடல் முழுவதும் வாரினால் அடிக்கப்பட்ட அந்த ஒரு கீறல்கள், அந்த காயங்கள், முள்கிரீடம் மேலிருந்து என்ன ஆயிட்டு இருக்கு, தலைப்பகுதியில் இருந்து. அப்ப பார்க்கும்போது கர்த்தர் இயேசுனுடைய அந்த உருவம் கம்ப்ளீட்டா என்னதான் தெரிஞ்சிருக்கும். அந்த நாள்ல, அந்த நேரத்துல முழு பிளட் தான் இருந்திருக்கும் இல்லைங்களா? ஏன் இவ்வளவு கொடூரமான தண்டனை? ஆதாமுக்காக மரிக்க வர்ற அவர் மரிச்சா போதுமே அப்படிங்கிறத கடந்து ஏன் உடல் பூராவும் இவ்வளோ ஒரு பாடுகள், வேதனை, சிந்தையிலையும் அவ்வளோ உபத்திரவம் எதுக்கு? ஒரு கேவலமான ஒரு தண்டனை, கடுமையான உபத்திரவத்தோடு அவருக்கு எதுக்கு அப்படின்னா, ஆதாமுக்குள்ளான நமது பாவத்துக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய அக்கிரமங்களின் நிமித்தமும் மீறுதுகளின் நிமித்தமும் அவர் நொறுக்கப்பட்டார். பர்சனலாக அன்னைக்கு நம்ம செய்கிறோம் இல்லைங்களா? மீட்கப்பட்ட பிறகும் கூட பலகீனத்தால் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கரைகளும் பலகீனங்களும் அவருடைய கிருபையினால தான் மூடப்படுது. அதனால தான் கூடுதல் ரேன்சம்ல என்ன இருக்கு, ஒரு பரிபூர்ண மனிதனுக்கு பரிபூர்ண மனிதனாக வெறும் மரணம் மட்டும் இல்லை, அவமானத்துடன் கூடிய மிகுந்த சித்திரவதை, வலிவேதனையுடன் கூடிய ஒரு இரத்தம் சிந்துதலுடைய மரணம். அதான் புழுவுக்கு ஒப்பிடுறார் சங்கீதம் 22. நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல. மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிற புழுவுக்கு உணர்ச்சி இருக்கும்னு யாராவது யோசிப்பாங்களா? அந்த டோலாத் சானி புழு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மிருதுவா இருக்கும். அதை நசுக்கித்தான் ரத்தம் எடுத்து தான் ஆசிரியப்பு கூடாரத்துக்கு ஸ்கிரீன் உருவாக்குனாங்க. அந்த மாதிரி தேவனுடைய இலவச கிருபை ஏதோ ரீதியில வந்தரல நம்ம மேல. அது பவர்ஃபுல்லான கர்த்தர் இயேசுனுடைய ரத்தம் சிந்துதலினால வந்ததுனால தான் அவருடைய ரத்தம் சிந்துதலினால் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம், அவருடைய ரத்தத்தினாலும் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம்னு கிருபைக்கு அடுத்த ஸ்டெப்பா, தெய்வீக திட்டத்தினுடைய அடுத்த கட்ட ஒரு நிறைவேறுதலா கர்த்தர் இயேசுனுடைய ரத்தம் சிந்துதலை நாம பார்க்கிறோம். சகோதரர்கள் யாராவது இந்த கவிதையை வாசிங்க, வாசிங்க, வாசிங்க. நிறுத்தி நிதானமா அதை டேஸ்ட் பண்ணி வாசிங்க. கவிதையை நல்லா உணர்ந்து படிங்க, பார்க்கலாம். யூத பலிபீடத்தில் கொல்லப்பட்ட எல்லா மிருகங்களின் இரத்தமும் குற்ற மனசாட்சியை தனித்திடாது அல்லது கரைகளை முற்றும் கழுவாது. எவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷனை 4 லைன்ல கவிதையில அழகா சொல்லிட்டார் பாருங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தை இங்க சொல்லி முடிச்சிட்டார். எந்த மிருகங்களுடைய இரத்தம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு போகப்படுதோ, அது வருஷம் கொண்டு போனாலும் அதை ஜனங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் யாருடைய மனசாட்சி இன்னைக்கு வரைக்கும் அது என்ன பண்ணதில்லை, கழுவுனதில்லைன்னு சொல்லிட்டு நமது பிரதான ஆசாரன் எப்படி போனார், என்ன மாதிரி மீட்பை உண்டு பண்ணாருன்னு பேசுறாரு இல்லையா பவுல். அதில் இங்கே 4 லைன்ல அந்த வார்த்தைகள் வந்துட்டு முடிச்சிருச்சுப்பா. யூத பலிபீடத்தில் கொல்லப்பட்ட எல்லா மிருகங்களின் இரத்தமும் குற்ற மனசாட்சியை தனித்திடாது அல்லது கரைகளை முற்றும் கழுவாது. நெக்ஸ்ட் வாசிங்க. ஆனால் பரம ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து நமது பாவங்கள் அனைத்தையும் நீக்குகிறார். உயர்ந்த நாமமுடையவரின் ஒரு பலி அவைகளை காட்டிலும் விலையேற பெற்ற இரத்தம். எனது ஆத்மா திரும்பி பார்க்கிறது அவர் சுமந்த சுமையை. அவரது ஜீவனை எனக்காக ஊற்றும் பொழுது
அங்கே பார்க்கிறது அதன் மீட்கும் பொருளை. பாருங்க, பெரிய பெரிய விஷயங்களை கவிதைகள்ல ரொம்ப சுவாரஸ்யமா சொல்றாங்க பாருங்க. ஆனால் பரம ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து நமது பாவங்கள் அனைத்தையும் நீக்குகிறார். உயர்ந்த நாமம் உடையவரின் ஒரு பலி, பல மிருகங்களுடைய பலி இல்லை, ஒருவருடைய பலி அவைகளை காட்டிலும் விலையேற பெற்ற ரத்தம். ஏன்னா அந்த ரத்தங்கள் பரிந்து பேசல. பரிந்து பேசியிருந்தா யூதர்களுடைய மரணம் என்ன இருக்கணும்? நீக்கப்பட்டிருக்கணும். ஒருவர் கூட இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இல்லையே, இன்க்ளூடு மோசே. நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டவராகிய மோசே கூட மரித்தார் இல்லைங்களா? அப்போ அந்த இரத்தத்துக்கும் பரத்திலிருந்து வந்த நமது ஆண்டவருடைய அந்த பவர்ஃபுல்லான இரத்தத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் சொல்றாரு. அவைகளை காட்டிலும் விலையேற பெற்ற இரத்தம். எனது ஆத்துமா திரும்பி பார்க்கிறது, எனது ஆத்துமா திரும்பி பார்க்கிறது அவர் சுமந்த சுமையை, அவர் சுமந்த சுமையை. அவரது ஜீவனை எனக்காக ஊற்றும் பொழுது, அவரது ஜீவனை எனக்காக ஊற்றும் பொழுது அங்கே பார்க்கிறது அதன் மீட்கும் பொருளை. நம்மளுடைய உள்ளான நம்பிக்கையை, அந்த இரத்தத்தின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தை பற்றி இந்த கவிதை முடியுது. இப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, அப்பமும் பாத்திரமும் பலியிடப்படும்படி நமது மத்தியிலே வரும்பொழுது, பருகும்படி வரும்பொழுது, முதலாவது பிதாவாகிய தேவனுடைய இலவச கிருபை இல்லைன்னா நாம் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்க முடியாது அப்படின்னு நினைச்சு நன்றி செலுத்தி அந்த பாத்திரத்தில் நாம் பானம் பண்ணும் பொழுது, அந்த அப்பத்தை நாம் புசிக்கும் பொழுது, இரண்டாவதாக அந்த கிருபைக்காக ஆண்டவர் இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார். இங்கே உட்கார்ந்து இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்காக மாத்திரமல்ல, முழு உலகத்திற்காகவும் அவர் அடைந்த சித்திரவதை, அவருடைய பாடுகள், அவர் உடல் முழுவதும் இரத்தமாச்சு. கடைசி சொட்டு வரைக்கும் தனக்காக வைத்துக் கொள்ளாமல் அவர் கொடுத்துட்ட இரத்த பலி தான் இன்னைக்கு என் மீது இருந்த மரண ஆக்கினை என் மீது நீக்கி போட்டது. எக்ஸ்பிளைன்ல என்ன முடிச்சோம் படிக்கும்போது? குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரனை இல்லாதவன் ஜீவனை இல்லாத. பாருங்க, அருமையான மலை பிரசங்கம் பக்கம் பக்கமா நமக்கு பேசிட்டு போயிருந்தாருன்னா, இன்னும் நிறைய நமக்கு உள்ளம் சார்ந்த தூய்மைக்காக சில அட்வைஸ் கொடுத்துருந்தாருன்னா, பக்கம் பக்கமா புத்தகங்களா அது எழுதப்பட்டிருந்துச்சுன்னா நமக்கு வேல்யூ இருந்திருக்குமா? அல்லது கர்த்தர் மறிச்சிருந்தா மாத்திரம் அந்த இதெல்லாம் நமக்கு வந்து செயலாக்கம் பெறுமா? பழைய ஏற்பாடு இருந்துச்சு இல்லைங்களா? கர்த்தர் வர்றதுக்கு முன்னாடி எத்தனை பேரை பழைய ஏற்பாட்டு வசனங்கள் உயிரோட கொண்டு வந்தது இல்லையே? உயிர்ப்பிச்சதாது நியாயப்பிரமாணம் மோசையின் மூலம் கட்டளையிடப்பட்டது, கிருபையும் சத்தியமும் கர்த்தராகிய இயேசு மூலம் உருவாகும். நல்ல ஒரு பிரசங்கியா அவர் மாத்திரம் இருந்து தேவனுடைய குமாரன் என்பதை அவர் சொல்லிட்டு பூமியில நிறைய அட்வைஸ் கொடுத்துட்டு பக்கம் பக்கமா புத்தகங்களை எழுதி வச்சுட்டு போயிருந்தாருன்னா கூட நமக்கு ஜீவன் கிடையாது. தெய்வீக திட்டம், இலவச கிருபை நம்ம மேலெல்லாம் பிரதிபலிக்கணும்னா குமாரன் ரத்தம் சிந்தியே ஆகணும். எனவே இரண்டாவதாக நாம் யாவரும் எழுந்து நின்று நமது ஆண்டவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுப்போம். என் பாவ பரிகாரியே. என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே, என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே, இயேசுவே மறைமாமணியே, இதயாசிரம் வீரையா, இயேசுவே மறைமாமணியே, இதயாசிரம் வீரையா, குறையாவும் போக்கி என் குறையாவும் நீக்கி, கரையாவும் போக்கி என் குறையாவும் நீக்கி, புதுவாழ்வீரையா, எனக்கு புதுவாழ்வு அளிப்பீரையா, என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே.
நாம் யாவரும் அமருவோம். அன்பான சகோதர சகோதரிகளே, தெய்வீக திட்டத்தினுடைய அடுத்த நிறைவேறுதல் மூன்றாவது பாயிண்ட்ஸ், உயிர்த்தெழுதலினால் நீதிமானாக்கப்படுதல். பாருங்க, ஒரே வார்த்தை பலவிதமான வார்த்தைகளோட மிக்ஸ் ஆகிறத நம்ம கவனிக்கணும். தேவனுடைய இலவச கிருபையினால் நீதிமானாக்கப்படுதல் காமனா வந்துருச்சு. கர்த்தருடைய இரத்தத்தினால் நீதிமானாக்கப்படுதல், அங்க இரத்தம் வந்தது அடுத்த வார்த்தையாக, காமனா இருந்தது நீதிமானாக்கப்படுதல். இப்ப இங்க மூன்றாவது உயிர்த்தெழுதல் புதிய வார்த்தை, நீதிமானாக்கப்படுதல் காமன் வார்த்தை. சரிங்களா? ஆதார வசனம் வாசிப்போம். ரோமர் 4:25. ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். பாத்தீங்களா? நாமளை நீதிமானாக்கிறதுக்காக ரத்தம் சிந்தினார். முதல்ல நம்ம பார்த்தோம். ரெண்டாவது பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதுக்கு பிதாவாகிய தேவனுடைய இலவச கிருபை தான் நமக்கு மூலதனமாக திட்டத்தை வகுத்ததுன்னு பார்த்தோம். இங்க நமது பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு அப்படிங்கிறது நமக்காக அவர் ரத்தம் சிந்தியதை, அவர் அவ்வளோ பாடுகள் உபத்திரவங்களோடு மரித்ததை குறிக்குது. நாமெல்லாம் நீதிமானாக்கப்படுவதற்காக அவர் என்னவும் செய்யப்பட்டிருக்காராம், எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இப்போ நம்ம பில்டிங்கை மூணாவது டைரக்ஷன்லேருந்து பார்க்குறோம். ஒரே விஷயத்த இப்போ மூணாவது கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்போது இது வேற விஷயமா, சேம் ஒரே விஷயத்துக்குள்ளான ஒரு கருத்தா அப்படின்னு பார்க்கும்போது, ஆமா, தெய்வீக திட்டம் தேவகுமாரனுடைய மரணத்தினால் எப்படி நிறைவேற்றப்படுதோ, மரித்தவர் அப்படியே இருந்திருந்தார்னா, வந்தவர் மரிக்காம இருந்தாலும் நமக்கு பிரயோஜனம் இல்லை. நல்ல பேசிட்டு மாத்திரம், பிரசங்கங்கள் மாத்திரம் பண்ணிட்டு போயிருந்தா, நிறைய புத்தகங்கள் கூட எழுதிட்டு போயிருந்தார்னா கூட வேல்யூ இல்லை. அவர் ரத்தம் சிந்தினாதான் நம்மளை மீட்க முடியும். இதுதான் தெய்வீக திட்டம், இப்படித்தான் வரணுங்கிறது பிதாவாகிய தேவனுடைய சித்தம். இப்ப மரிச்சவர் அப்படியே இருந்திருந்தார்னா, ஒரு வேளை எழுப்பப்படாமல் இருந்திருந்தார்னா, நீங்களும் நானும் நீதிமானா? படிக்கலாம் சகோதரர் அவர்களுடைய விளக்கத்தை 6வது வால்யூம்ல 119வது பக்கம், பேராகிராஃப் 3. வால்யூம் 6, பேஜ் நம்பர் 119. மூன்றாவதாக, கிறிஸ்து இயேசு நான் நீதிமானாக்கப்படுவதற்காக மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டார் என்பதும் சமமான உண்மைதான். கவனிச்சிங்களா? பேலன்ஸான உண்மை. இது புதிய தகவல்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இது எதுக்குள்ளதான் இன்க்ளூடு, மரணத்தோடும்
தேவனுடைய கிருபையோடும் சம்பந்தப்பட்டது. இதை நம்ம தனிச்சலாம் என்ன பண்ண முடியாது. அதனாலதான் ஒரு பில்டிங்கை இப்ப நம்ம என்ன பண்றோம், தேர்ட் வியூ, மூணாவது வியூல இருந்து பார்க்கிறோம். படிங்க. ஏனெனில் அது தேவ திட்டத்தின் ஒரு பகுதியாகும். எப்படியெனில் மேசியா ஜனங்களுடைய மீட்பராக இருக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, மேலும் பிதாவோடு இசைந்த மனதுள்ளவர்களாய் திரும்பி வர வாஞ்சிக்கிறவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறவராயும் இழந்ததை திரும்ப கொடுக்கிறவராயும் இருக்கிறார். ஆகவே நம்முடைய ஒப்புரவுகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் மரணமும் முக்கிய வாய்ந்ததாக இருக்கிறது. அவர் மரணத்திலேயே இருந்திருப்பாரானால் அவர் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கும் இழந்ததை திரும்ப பெறுதலுக்கும் வழியாக ஒருபோதும் இருந்திருக்க முடியாது. பாத்தீங்களா, மரணத்திலே இருந்திருந்தார்னா இந்த ஆசீர்வாதத்திற்கு இழந்ததை திரும்ப பெறுதலுக்கு ஒருபோதும் நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்காது. நெக்ஸ்ட். ஆகவே பிதாவானவர் நம்முடைய மீட்பின் கிரயமாக கிறிஸ்துவின் மரணத்தை ஏற்படுத்தினபடியால் ஏற்ற காலத்தில் மனிதன் நீதிமானாக்கப்படுவதற்கு அதிகாரம் பெற்றவராக இருக்கும்படியாகவும் மானிடர் தேவனோடு இசைந்த மனதுள்ளவர்களாய் ஒரு சரியான அல்லது நீதியான நிலைக்கு திரும்பும்படி மரித்தோரில் இருந்து அவரது உயிர்த்தெழுதலையும் உண்டாக்கினார். இதை எப்படி நம்ம இந்த உயிர்த்தெழுதல் இருக்கக்கூடிய ஒரு கணத்திற்குரிய விஷயத்தை எப்படி நம்ம உணரலாம் அப்படின்னா, நிறைய பஸ்கா பாடங்கள்ல சகோதரர்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, கெத்சமனே வியாகுலம் குறிப்பாக எதை பற்றினதாக இருந்துச்சு அது? கெத்சமனே அந்த லாஸ்ட் மினிட் பிரேயர், கடைசி ஜெபம் இல்லைங்களா? அது சிலுவையில ஜெபிச்சாரு, ஆனா உணர்வு பூர்வமா அவருக்கு ஜெபம் பண்ண அப்படின்னு டைம் கிடைச்சு அவர் பிரேயர் பண்ண லாஸ்ட் பிரேயர் எதுனா கெத்சமனே ஜெபம். இந்த ஜெபத்துல நமது பிரதான ஆசாரியனுடைய மனதில் காணப்பட்ட அந்த வியாகுலம் குறிப்பிட்டு என்ன, முழு உலகத்தினுடைய மீட்பும் இவர் மேல இருக்கு. இப்ப தான் மரிச்சு ஒருவேளை உயிர் தெழுந்து வராம போயிட்டா தனக்கு மாத்திரம் இல்ல, தனக்காக காத்திருக்கக்கூடிய கோடான கோடி பேருக்கு என்ன இல்ல, ஜீவன் இல்லை அப்படிங்கிற ஒரு வியாகுலம், ஒரு பதஷ்டம். கூடவே நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சேன், நான் சரியா இந்த 3 வருட ஊழியத்துல எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பங்கில் பிதாவுக்கு பிரியமானதை செய்வதாக நேர்ந்து கொண்ட அந்த பொருத்தனையில எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துலயாவது நான் தவறு செய்திருக்கிறேனா அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள வியாகுலமாக ஓடித்தான் வியர்வை நாளங்கள் வழியாக என்ன ஆச்சுன்னு பார்க்குறோம், இரத்த துளிகளை போன்று வெளிப்பட்டது. அவ்வளோ ப்ரெஷர். இப்போ தூதர்கள் வந்து அவருக்கு என்ன பண்ணாங்க, அவரை தேற்றினார்கள். நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அவரை குறித்த தீர்க்க தரிசனங்கள் ஒருவேளை அவருக்கு ஞாபகத்தில் வந்திருக்கலாம் என்பது சகோதரருடைய ஒரு கருத்து. இன்னொரு விதத்தில் தூதரே நேரடியாக வந்திருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. 2 நிலைகளையும் பிதாவாகிய தேவன் அவரை அந்த லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணாரு, திடப்படுத்தினார். அப்போ பாவ நிவாரண பலியின் நாளின் போது உள்ளே சென்று இரத்தத்தை செலுத்திட்டு திரும்பி வரக்கூடிய பிரதான ஆசாரனுடைய இதய துடிப்பு எதை குறிக்குது? உள்ள போனோம்னா இந்த பாவ நிவாரண பலிகளில் சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு சட்ட திட்டங்களை நான் மீறி இருந்தா வெளியே உயிரோடு வரமாட்டேனே அப்படிங்கிற பயம் ஒவ்வொரு வருஷத்து பிரதான ஆசாரியனுக்கு இருக்கு இல்லைங்களா? சேம் ஒரு பதஷ்டம் தான் யாருக்கு இருந்துச்சு. மாறாக அவர் மரிக்கிறதுக்கு பயப்படலை, சாகணுமே என்ன பண்ணல, பயப்படல. மரண பயம் அது இல்லை. மாறாக இந்த தெய்வீக திட்டத்தில் தனக்கு இருக்கக்கூடிய பங்கில் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல தவறு ஒருவேளை இருந்திருக்குமோ, நான் உயிரோட வரவும் அல்லது எனக்காக காத்திருக்கக்கூடிய கோடான கோடி ஜனங்களை மீட்கவும் ஏதேனும் இடையூறு இருந்துருமோ அப்படிங்கிற ஒரு சின்ன பதஷ்டம். அது இல்லைன்னு தேவன் அவருக்கு என்ன பண்ணாரு, ஆன்சர் கொடுத்த அந்த தைரியம் தான் எப்படி எந்திரிச்சாரு. யாரை தேடுகிறீர்னு ஒரு சத்தம் கொடுத்தாரு பார்த்தீங்களா, விழுந்தாங்க பார்த்தீங்களா பின்னாடி போய். அங்க என்ன ஆயிடுச்சு, அவருக்கு முழு கான்ஃபிடென்ட், நான் என்ன பண்ணியிருக்கிறேன், சரியா எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறேன் தான். அந்த ப்ரேயர் முடிஞ்ச அவர் எந்திரிக்கும் போது ஃபுல் ப்ரிப்ரேஷனோடு எந்திரிக்கிறார், முழுமையான ஒரு ஆயத்தத்தோடு எந்திரிக்கிறார். ஸோ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், மரணம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது தெய்வீக திட்டத்தில், அதற்கு சமமான உண்மை கர்த்தருடைய ரெசரக்ஷன். உலகத்திலேயே 2 முக்கியமான நிகழ்வுன்னு சொன்னா, 1 கர்த்தருடைய மரணம், 2 உயிர்த்தெழுதல். சமந்தானே? மரணத்தை நம்ம எந்த அளவுக்கு நமக்கானதுன்னு ருசிக்கிறோம், பட் அது ஆனால் அது நமக்கு துயரம். அதை நோக்கி பார்க்கும்போது நமக்கு மனசு என்ன ஆகுது,
ஐயோ நமக்காக ஆண்டவர் இவ்வளோ சித்திரவதை அனுபவிச்சு மறிச்சிருக்கிறாரே, மறிக்க கூடாத ஒருவர் மறிச்சிருக்கிறாரேங்கும் போது அது நமக்கு துக்கம். ஆனா உயிர்த்தெழுதல் வரும்போது அது நமக்கு எதை கொடுக்குது? ஒரு சந்தோஷம் இல்லைங்களா? ஸோ ரெண்டுமே தெய்வீக திட்டத்தில் ஒரு சமமான ஒரு உண்மை. அவர் உயிர்த்தெழுந்து வரலைன்னா நம்ம நீதிமான்கள் இல்லை. கவிதையை சகோதரர்கள் யாராவது ஒருத்தர் வாசிங்க, சின்ன கவிதை தான். ஓ எத்தனை ரகசியம் இது, ஓ மகிமையான கருத்தல்லவா இது. ஆம், மரணம் வாயிலாக நான் அவருடன் உயிர்த்து எழும்பிடுவேனே. ஆம், அவருடன் பாடுபட்டேனானால் அவருடன் ஆளுகையும் செய்திடுவேனே. எனினும் இந்த இரவுதனில் மேஜையில் அப்பமும் ரசமும் முன்பு இருக்கவே, இந்த வாக்கு தத்தங்கள் என்னுடையதே என்று என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே உன்னாலே ஆம் உண்மையாய் கூற இயலுமோ. இந்த கவிதை ஒரு கேள்வியாக நமது மத்தியில் வைக்கப்படுது. ஓ எத்துணை ரகசியம் இது, எத்துணை ரகசியம் இது, ஓ மகிமையான கருத்தல்லவா இது. ஆம், மரணம் வாயிலாக நான் அவருடன் உயிர்த்து எழும்பிடுவேனே. இப்ப நம்மளுடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலோட இணைச்சு பேசுறார். ஓ ஆம், மரணம் வாயிலாக நான் அவருடன் உயிர்த்து எழும்பிடுவேனே. ஆம், அவருடன் பாடுபட்டேனானால் அவருடன் ஆளுகையும் செய்திடுவேனே. பெரிய விஷயத்தை இங்கே சொல்றார். அவருடன் பாடுபட்டேனானால் அவருடன் ஆளுகையும் செய்திடுவேன். உயிர்த்தெழுதலே எதுக்கு தான்? மரிக்கிறது, பாடுபடுறது, எழுப்பப்படுறது, ஆளுகை செய்யும். எனினும் இந்த இரவுதனில், எந்த இரவுதனில்? இன்னும் 8 தினங்கள் மாத்திரமே இருக்கு இல்லைங்களா? இன்றைய நாளை கழிச்சா வெள்ளியிலிருந்து வெள்ளி 8 தினங்கள். அந்த இரவுதனில் மேஜையில் அப்பமும் ரசமும் முன்பு இருக்கவே, நம்ம முன்னாடி இருக்க போது இந்த வாக்கு தத்தங்கள் என்னுடையதே அப்படிங்கிற அந்த உரிமையோட நம்மளால சொல்ல முடியுமா? யாரால தான் சொல்ல முடியும்? என்று என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே உன்னாலே உண்மையாய் கூற இயலுமான நம்மளுடைய இருதயத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் பார்த்து கேட்கணும். உண்மையாகவே கர்த்தருடைய அப்பத்தில், அந்த நிஜமான வாழ்க்கையில் நாம் பிக்கப்பட்டிருக்கிறோமா? அந்த பாத்திரத்திலே பானம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அந்த அப்பம் பாத்திரத்தை அந்த டேபிள் மேல நம்ம கவனிக்கும் போது அந்த இரவுல நிச்சயமா மரணத்தின் சாயல்ல நான் இணைக்கப்பட்டது போல அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல்லையும் ஒரு நாள் நிச்சயமாக இணைக்கப்படுவேன் என்ற நம்பிக்கையோடு நம்மளால என்ன பண்ண முடியும்? கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும். இப்போ உயிர்த்தெழுதலினாலும் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்பதை நினைவு கூறும் வண்ணமாக கர்த்தர் இயேசுவை துதிப்போம். நாம் யாவரும் எழுந்து நின்று உனக்காய் மரித்தேன் என்கிறதான பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். மரித்தேனானாலும் சதா காலம் உயிரோடெழுந்தே இதோ ஜீவிக்கிறேன் என்றாரே. இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே. உனக்காய் மரித்தேனானாலும் சதா காலம் உயிரோடெழுந்தே இதோ ஜீவிக்கிறேன் என்றாரே. இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே. சீயோனே கெம்பீரே, சாலேமில் விஸ்வகரே. சீயோனே கெம்பீரே, சாலேமில் விஸ்வகரே.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான்காவதாக தெய்வீக திட்டத்தினுடைய அம்சத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுதல். இப்போ பில்டிங் எத்தனாவது கோணத்தில் பார்க்குறோம்? 4th டைரக்ஷன், 4வது வியூவில் இருந்து நம்ம இப்போ பார்க்குறோம். முதல் வியூ என்ன? தேவனுடைய இலவச கிருபையினால் நீதிமானாக்கப்படுதல். 2வது பாயிண்ட், அந்த இலவச கிருபை கர்த்தர் இயேசு ரத்தம் சிந்தலைனா நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. அதனால நாம கர்த்தருடைய ரத்தத்தினாலும் நீதிமானாக்கப்படுகிறோம். மரணம் அடைஞ்சு அப்படியே கர்த்தர் ஒருவேளை இருந்திருந்தார்னா நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்க மாட்டோம். அந்த நீதிமானாக்கப்படுதல் ஆக்டிவேஷன் ஆயிருக்காது. அவர் உயிர் தெழுந்தால் அதனால நாம நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். 3 விஷயங்களை நம்ம கடந்து சென்ற பிறகு 4வது பங்கு இப்போ நம்மளுடையது. முதல் பங்கு தேவனுடையது, 2வது பங்கும் 3வது பங்கும் கிறிஸ்துவுடையது, 4வது விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல். வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 5:1 நமக்கு பரிச்சயமான வசனம், அதிக பாடங்களில் படிச்சிருக்கிற வசனம். சகோதரி வாசிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். விளக்கம். 4வதாக நாம் சபை விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறோம். இந்த யுகத்தில் ஆண்டவர் ஏற்படுத்தி இருப்பது ஓர் உண்மையான நீதிமானாக்கப்படுதல் அல்லது திரும்ப பெற்றுக்கொள்ளுதல் என்று பொருள்படும்படி அல்ல, ஆனால் சாதாரணமாக நீதிமானாக எண்ணப்படுதலுக்கும் திரும்ப பெற்றுக்கொண்டோம் என்று நினைத்து கொள்வதற்கும் மாத்திரமே. இந்த ஸ்லைடில் என்ன சொல்றாரு? நம்மளை விசுவாசிக்கிறோம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறோம்னு அநேக பாடங்கள் நம்ம கேட்குறோம் இல்லைங்களா? அந்த விசுவாசத்தினுடைய தன்மை, முக்கியத்துவம் என்னன்னு இங்கே சொல்லியிருக்கிறாரு பாருங்க. நமக்கு கிடைச்சிருக்கிறது என்ன இல்லையா? உண்மை நீதிமானாக்கப்படுதல் இல்லை, திரும்ப பெற்றுக்கொண்டோம் என்று எண்ணிக்கொள்ள, அவ்வளோதான். பொருள்படிப்படி அவ்வளோதான். அது சாதாரணமான ஒரு எண்ணப்படுதல் தானே தவிர முழுமையான நீதிமான்கள் நிலை நமக்கு இன்னும் கிடைச்சிடல. அப்படின்னா என்ன? முழுமையான நீதிமான்கள் என்பவர்கள் மீண்டுமாக 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய ஆட்சி காலம் முடிந்து யுகத்துக்குள் பிரவேசிக்கும் போது முழு மனுக்குலமும் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் யாரு? நீதிமான்கள். எப்படி நீதிமான்கள் அப்படின்னா தேவன் அவர்களோட டைரக்டாக பேசுவார். அவங்களுக்கு மத்தியஸ்தம் செய்ய யாரும் தேவையில்லை. இப்போ கர்த்தர் இயேசு நமக்கு யாரு? பரிந்து பேசுகிறவர். புரியுதுங்களா? இப்போ நமக்கு பரிந்து பேசுகிறவர். ராஜ்யத்தில் முழு உலகத்திற்கும் மத்தியஸ்தராக இருப்பார். கவனிச்சிங்களா? அப்போ ஒரு நீதிமான் சரீரத்திலையும் சிந்தையிலையும் ஒழுக்க ரீதியாகவும் 3 நிலைமைகள் இருந்தால் தான் அவங்க யாரு? நீதிமான்கள். அதனால தான் நம்மளை விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஏன் சொல்றார்? இப்போ புரியுதுங்களா? முழுமையான நீதிமான்கள் நம்ம இல்லாதனால, நமக்கு பரிபூர்ண சரீரமும் சிந்தையும் இல்லாததுனால நம்மளை நீதிமான்கள் என்று அழைக்க முடியாது தேவனால. மாறாக தேவனே நம்மளை என்ன நினைச்சுக்கிறாராம்? நீதிமானாக எண்ணிக்கொள்றதோடு மட்டும் இல்லாம ஏற்றும் கொள்ளுகிறார். அதனால நம்ம ஜெபத்தை யார் மூலம் கேட்கிறாரு? குமாரன் மூலம். இப்ப குமாரன் மூலம் தான் நம்ம ஜெபமும் நம்மளுடைய அர்ப்பணிப்பும் கேட்கப்படுதுன்னு சொல்லும் போதே அதுல என்ன இல்லை? நாம உண்மையான நீதிமான்கள் இல்லை, விசுவாசத்தினாலதான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோங்கிறது காணப்படுது இல்லைங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைடு படி. ஆனாலும் இது தங்களுடைய விசுவாசத்தை அப்பியாசப்படுத்தியவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். நம்முடைய விசுவாசமோ அல்லது நம்முடைய அவிவிசுவாசமோ தேவன் தனக்குள்ளாக தீர்மானித்திருக்கிற தெய்வீக ஏற்பாடுகளோடு அவர் செயல்படுத்தி கொண்டிருப்பவைகளோடு ஏற்ற காலத்தில் செய்து முடிக்கிறவைகளோடு எந்தவித பாதிப்பையும் உண்டாக்க முடியாது. என்ன சொல்ல வராரு கவனிச்சிங்களா? நாம விசுவாசிச்சாலும் சரி, விசுவாசிக்க மாட்டேன்னு கண்ணை மூடிக்கிட்டாலும் சரி, நம்பினாலும் சரி நம்பலினாலும் சரி, தெய்வீக திட்டத்துக்குன்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிறைவேற வேண்டிய அந்த அம்சங்கள் இருக்கு இல்லையா? அது கட்டாயம் கடந்து போய்கிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் என்னென்னலாம் நடக்கணும், எந்தெந்த காலகட்டத்தில் எப்படிலாம் நடக்கணுமோ, நான் விசுவாசிக்க மாட்டேன் இந்த காலகட்டத்தில் நான் தனிப்பட்ட நபர் சொல்றதுனால அந்த டைம் கடந்து போகாமல் இருக்குமா?
அல்லது தேவன் அந்த விஷயத்தை வேற யாராவது வச்சு செய்யாமல் இருப்பாரா? கவனிச்சிங்களா? இதனால தான் சுவிசேஷ யுகம் முழுவதிலும் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்படின்னா அந்த அழைப்புலையும் கூட உண்மையான விசுவாச நிலையில நிறைய பேர் நீடிக்கலன்னு அர்த்தமாகுது இல்லைங்களா? ஆனாலும் தேவன் அடுத்த இடத்துக்கு என்ன பண்றாரு? ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து சுழற்சி முறையில கிரீடம் சுத்திக்கிட்டே இருக்குன்னு படிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அதைத்தான் இங்க பேசுறாரு. நமது விசுவாசமோ அவிசுவாசமோ தெய்வீக வல்லமையை ஒருபோதும் தடை பண்ணிட முடியாது. அவர் நிர்ணயித்ததை ஒருபோதும் டிலே பண்ணவும் முடியாது. தாமதிக்காது. உங்களால என்னாலையும் தெய்வீக திட்டம் ஒருபோதும் காத்திருக்காது. நமது விசுவாசம் முக்கியம்தான், பட் நம்மளால எதுவுமே இல்லைங்கிறத இந்த எக்ஸ்பிளைன்ல சொல்றாரு. நெக்ஸ்ட் படிங்க, அடுத்த ஸ்லைடு. ஆனால் உலகம் உண்டாவதற்கு முன்னே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நன்மைகளில் பங்கு பெறுவது நம்முடைய விசுவாசத்தின் மேல் இருக்கிறது. 1000 வருட அரசாட்சியின் போது இரட்சிப்பின் தெய்வீக திட்டத்தின் நீளம் அகலம் எல்லோருக்கும் வெளிப்படுத்தப்படும். ஓகே. உலகத்தில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அவ்வேளையில் மனுக்குலத்தை மீட்டவர் சத்தியத்தின் ஓர் அறிவினால் எல்லோரையும் ஆசீர்வதிக்கும்படி அதிகாரம் பெற்றவர். எத்தனை பேர் வாஞ்சித்து தெய்வீக சலுகையை தெய்வீக நிபந்தனையின்படி ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேரையும் உண்மையிலேயே நீதிமான்களாக்குவார். அதாவது பழைய பூரண நிலைக்கு கொண்டு வருவார். பாத்தீங்களா? இதுதான் உண்மை நீதிமானாக்கப்படுது. முதல்ல நம்ம சொன்னோம் இல்லைங்களா? ராஜ்யத்துல உலக ஜனங்கள் எல்லாரும் மறுபடியும் முந்திய நிலைமைக்கு வர்றதுதான் உண்மையான நீதிமான்கள் நிலை. சரிங்களா? நெக்ஸ்ட் வாசிங்க. சாரி, ஓகே, இந்த எக்ஸ்பிளைன் முடிஞ்சு. அப்போ எளிமையா சொல்லணும்னா இந்த காலகட்டத்தில் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுதலும் கூட முக்கியத்துவம் வாய்ந்தது. முதல்ல நம்ம பார்த்த 3 சமமான உண்மைகளோட அந்த 4வது உண்மை எப்படி பூரணமாகுது அப்படின்னா, ஒரு பில்டிங்க்கு 3 புறம் இருக்குமா 4 இருக்குமா? ஒரு சமசதுரமான ஒரு கட்டிடத்தில் 3 இருக்குமா 4 இருக்குமா? 4 இருக்கும். இப்போ 3 பக்கத்தை நம்ம சுற்றி வந்துட்டோம். ஒரு பக்கம் தேவனுடைய இலவச கிருபை, இன்னொரு பக்கம் அந்த இலவச கிருபைக்காக கர்த்தர் இயேசு நமக்காக ரத்தம் சிந்தியது, 3வது பக்கம் அதனால் ஆண்டவருடைய உயிர்த்தல். இந்த 3ஐயும் நம்புறதுக்கு ஒரு விசுவாச கண் வேணும் இல்லைங்களா? இல்லை நான் இதெல்லாம் கட்டுக்கதை நம்ப மாட்டேன்னு சொன்னால் இந்த அழைப்புக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிருக்க முடியாது, வந்திருக்க முடியாது. இப்போ இதில் நம்ம பங்கையும் தேவன் ஸ்லாக்கியமாக கொடுத்துருக்கிறார் பாருங்க. ஏன்னா சுவிசேஷ யுகம் என்பது காணாமல் விசுவாசிக்கக்கூடிய வகுப்பாருக்கானது. 1000 ஆண்டு ஜனங்களை பற்றி இந்த இடத்துல ஏன் பேசினாரு? அவர்கள் எல்லாம் கண்டு விசுவாசிப்பாங்க. கண்டு விசுவாசிப்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? அவங்க உயிர்த்தெழுதல வர்றதே கண்டு விசுவாசிக்கிறது தானே. அவங்க மரணத்திலிருந்து என்ன பண்றாங்க? உயிரோட வர்றதே பெரிய விட்னஸ் இல்லையா? இதுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணுமா? ஆனால் இன்னைக்கு நம்ம தேவன் இருப்பதையும், தேவகுமாரன் பூமிக்கு வந்ததையும், அவர் மரித்ததையும், உயிரோடு எழுந்ததையும், அவர் பேசினதையும் எல்லாத்தையுமே எதன் மூலம் நமக்கு விசுவாசிக்கிறோம்னா, வேத எழுத்துக்களை படிக்கிறோம், அதை மனக்கண்களில் நிறுத்துறோம், விசுவாசிக்கிறோம். ஆனாலும் என்ன சொல்லிட்டாருன்னா தேவன், நீங்கள் விசுவாசிக்கிறீங்கிறதையும் கூட நான் சாதாரணமாக எடுக்கலை, இது கூட ஒரு பெரிய விஷயம், நான் ஏற்றுக்கிறேங்கிறார். உங்கள் விசுவாசம் எனக்கு என்னுடைய தெய்வீக திட்டத்தை ஒருபோதும் மாத்திராது. ஆனாலும் உங்களை நீதிமானாக்கக்கூடிய அந்த சத்தியத்தின் மீது நீங்கள் வைக்கிறீங்க இல்லையா ஒரு விசுவாசம், அதை கூட நான் கணக்கில் வச்சுக்கிறேங்கிறார தான் 4வது பக்கம் இது. அப்போ நமது விசுவாசம் இந்த இருள் சூழ்ந்த உலகத்தில் பாவ போராட்டங்கள் மத்தியில் அநேகர் மறித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் தேவ சித்தம் செய்ய முன் வருகிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே தகுதின்னு சொல்லலாம். இப்போ நம்ம கிட்டலாம் தேவன் தகுதி எதிர்பார்த்தாருன்னா என்ன சொல்லலாம்? படிப்பு பிரதர், நான் கலராக இருந்தேன் பிரதர் அதனால் வந்துட்டேன் பிரதர், அப்படி சொல்ல முடியுமா? அல்லது செல்வந்தராக இருந்தேன் நான் அதனால் வந்துட்டேன் சொல்லலாமா? நான் ரொம்ப ரொம்ப அழகு அதனால் வந்துட்டேன், நிறைய பேச்சு திறமை இருக்கும் இதனால் தேவன் கூப்பிட்டார், அப்படி சொல்ல முடியுமா? நம்ம எல்லாரும் இந்த அழைப்புக்குள்ளே வந்த ஒரே விஷயம் என்ன? அவ்வளோதான். என்ன விசுவாசம்? என்னென்னலாம் விசுவாசம்? முதல்ல நம்ம பாவிங்கிற விசுவாசம், நம்மளுடைய மீறுதலுக்கு கர்த்தர் இயேசு மரிச்சாருங்கிற விசுவாசம், அவரை பிதாவாகிய தேவன் கொடுத்தாருங்கிற விசுவாசம், தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதே நம்ம வச்சிருக்கக்கூடிய விசுவாசம். இது எல்லாம் தலைகீழாக மாறும் ஒரு நாள். இப்போ இருக்கக்கூடிய பூமி நிச்சயம் ஒரு நாள் ஆசீர்வாதமான பூமியாக மாறும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை 1000 ஆண்டை குறித்து கூட நம்ம மனசில் விசுவாசம் இருக்கு. இவைகள் எல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தது. விசுவாசம்னு சொல்கிறான்னா அது சாதாரணமான விஷயம் இல்லை, அதில் நம்மளுடைய பங்கு கூட பிரதானமாக இருக்கிறது. தெய்வீக திட்டம் ஒருபோதும் தடையாயிராது நம்ம விசுவாசிக்காம போனாலும் கூட. ஆனாலும் எல்லாரிடமும் என்கிட்ட என்ன பிரதர் இருக்கு தேவன் நம்மளை கூப்பிட்டார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஒரு வேளை நமக்கு யாருக்காவது இருந்துச்சுன்னா, பாவிங்கிற விசுவாசம்
நமக்காக கர்த்தர் மரித்தாருங்கிற விசுவாசம் நம்ம எல்லாருக்கிட்டையும் சமமாக இருந்தனால தான் இந்த இடத்துல வந்து நம்ம வந்திருக்கோம். முதவே நம்ம படித்த மாதிரி தேவகுமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன், அவரை விசுவாசிக்கிற வரைக்கும் தான் நமக்குள்ள ஜீவன் கூட தங்கும். ஆக இந்த விசுவாசம் கூட அந்த அப்பத்திலும் பாத்திரத்திலும் நம்ம பானம் பண்ணும்போது, அன்று இரவு நமது மத்தியில கடந்து வரும்போது, அந்த நினைவு சின்னங்களையே கூட நம்ம பிலீவ் பண்ணாதானே பங்கெடுக்க முடியும். இந்த அப்பத்தையும் இந்த பாத்திரத்தையும் நான் ஏன் கர்த்தருடைய சரீரம் அவருடைய பாடுகளின் ஐக்கியம் நான் நினைக்கணும் அப்படின்னு ஒரு நொடி பொழுது நினைச்சோம்னா அந்த இடத்துல எல்லா நம்பிக்கையும் வீண் போயிருது இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல நான் அமர்ந்து கர்த்தருடைய மரணத்தை ஆசரிக்க கூடி வந்திருக்கிறேன் அப்படின்னா, அநேக பரிசுத்தவான்களோடு எனக்கு ஒரு பங்கு இருக்குன்னா, என்னுடைய பிகினிங் என்ன, நான் எந்த காலகட்டத்தில் விசுவாசத்துக்குள்ள வந்தேன், எந்த வசனம் என் மனசை தொட்டுச்சு, அல்லது யார் சொன்ன வார்த்தையின் மூலம் இந்த இடத்துல நான் எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குங்களா, அதெல்லாம் நினச்சி பாருங்க. அந்த அப்பத்தை தொடும்போது யாவது பஸ்ஸில் போயிட்டுருப்போம், வசனம் எழுதி போட்டிருப்பாங்க செவுத்தில், அதை பார்த்து கூட சிலருக்கு, அதாவது சத்தியத்தை அறியாத நாட்களில் சிலருக்கு மேடைகளில் ஏதாவது பேசுறது சத்தம் கேட்டுட்ருக்கும். அந்த சத்தத்தில் ஏதாவது ஒரு ஊழியக்காரர் பேசியிருப்பார், இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், நமக்கு சத்தியமே தெரிஞ்சிருக்காது, பட் அந்த சவுண்டு கேட்டோன்னே என்ன மனசுக்குள்ள ஒரு சின்ன கிரியை. இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் விசுவாசத்துக்கு ஒரு நாளில் வந்திருப்போம் இல்லைங்களா? சத்தியத்தை அறியாத நாட்களுக்கு முன்னாடி அந்த நாள் கூட முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்மளுடைய மரண கட்டுக்களிலிருந்தும் சாபத்திலிருந்தும் நம்மை தேவன் விடுவித்ததற்கு எனது விசுவாசமும் கூட ஒரு பங்கு வகுக்குங்கிறத நினைச்சு பார்த்து விசுவாசத்தை துவக்கிறவருக்கும் முடிக்கிறவருக்கும் நாம தேங்க்ஸ் பண்ணுமா இல்லைங்க? அந்த விசுவாசம் கூட கொடுத்தது யார் தான்? கர்த்தர் இயேசு தான். இல்லை, ஒரு கவிதையை சகோதரர்கள் யாராவது ஒருவர் மற்றொருவர் வாசிங்க. ஆண்டவரே, நான் உமக்கு எண்ணத்தை செலுத்துவேன், என்னால் எண்ணி பார்ப்பதற்கு மிஞ்சி காணப்படுதே உம் அன்பு. எந்த பாவப்பட்ட ஜீவனை வாங்கினவருக்கு எந்த புகழுரைதான் பொருத்தமாயிருக்கும். என்ன ஃபீல் பாருங்க கவிஞருக்கு. ஆண்டவரே, நான் உமக்கு எண்ணத்தை செலுத்துவேன். தாவீது கேட்கிறார்ல, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, அதே தான். என்னால் எண்ணி பார்ப்பதற்கு மிஞ்சி காணப்படுதே உம் அன்பு. என்னால் எண்ணி பார்ப்பதற்கு மிஞ்சி காணப்படுதே உம் அன்பு. எந்த பாவப்பட்ட ஜீவனை வாங்கினவருக்கு, எப்படி சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இந்த பாவப்பட்ட ஜீவனை வாங்கிட்டாராம் கிறிஸ்து, நமக்காக அவர் எல்லாத்தையும் சுமந்ததுனால் எந்த புகழுரை தான் பொருத்தமாயிருக்கும். எப்படித்தான் துதிக்கிறது? உங்களை புகழணும்னா நான் என்ன செய்யணும்னு கேட்கிறார் கவிஞர். கவனிச்சிங்களா? நெக்ஸ்ட் படிங்க. தாழ்வில் இருந்த என்னையே திவ்ய தயவின் உயர் தலத்திற்கு உயர்த்தினீரே. எந்த வார்த்தைகள் தான் உம்மை துதிப்பதற்கு பொருத்தமாயிருக்கும்? எந்த வார்த்தைகள் தான் உன் அன்பை போன்ற அன்பினை வெளிப்படுவதற்கு பொருத்தமாயிருக்கும்? ஆமாம், தாழ்வில் எங்க இருந்தோம்? அதே சங்கீதத்தில் படிக்கிறோம் இல்லைங்களா? உளையான சேற்றிலும் குழியிலிருந்தும் என்னை தூக்கி அவரை துதிக்கும் பாடலை என் நாவிலே வைத்தார். படிக்கிறோம் இல்லைங்களா? சங்கீதம் 40. அதான் சொல்றார், தாழ்வில் இருந்த என்னை திவ்ய தயவின் உயர்தலத்திற்கு உயர்த்தினீரே. எந்த வார்த்தைகள் தான் உம்மை துதிப்பதற்கு பொருத்தமா இருக்கும்? எல்லா வார்த்தையுமே பொருந்தும், ஆனா வார்த்தை கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்ல வர்றார். எந்த வார்த்தைகள் தான் உம்மை துதிப்பதற்கு பொருத்தமா இருக்கும்? எந்த வார்த்தைகள் தான் உம் அன்பை போன்ற அன்பினை வெளிப்படுத்துவதற்கு பொருத்தமா இருக்கும்? நெக்ஸ்ட் படிங்க. ஆண்டவரே, நான் உமக்கு எண்ணத்தை செலுத்துவேன், எந்தன் இருதயத்தை, எந்தன் பலத்தை, எந்தன் ஜீவனை நான் கொண்டு வருகிறேனே. எந்தன் கரங்களை, எந்தன் குரலை மகிழ்ச்சியாய் உமக்கு, எந்தன் இரட்சகருக்கு, எந்தன் ராஜாவுக்கு சேவையில் அர்ப்பணிக்கின்றேனே. நமது விசுவாசம் அடுத்த கட்ட லெவலுக்கு இப்ப முன்னேறுது. அந்த விசுவாசத்தினால நம்ம சொல்றோம், ஆண்டவரே, நான் உமக்கு எண்ணத்தை செலுத்துவேன், எந்தன் இருதயத்தை, எந்தன் பலத்தை, எந்தன் ஜீவனை நான் கொடுக்க வருகின்றேன். எந்தன் கரங்களை, எந்தன் குரலை, எந்தன் கரங்களை, எந்தன் குரலை மகிழ்ச்சியாய் உமக்கு, எந்தன் இரட்சகருக்கு, எந்தன் ராஜாவுக்கு சேவையில் அர்ப்பணிக்கிறேன். இப்போ பாடுறது கூட என்னதான்? குரலை மகிழ்ச்சியாய் நம்மை நீதிமான் ஆக்கினவருக்கு நம்ம சமர்ப்பணம் பண்றோமா, அர்ப்பணிக்கலாமா? யாவரும் எழுந்து நிற்போம். 4வது பாடல், சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்ற பாடலை விசுவாசத்துடன் நாம் பாடுவோம்.
அன்பு கூர்ந்தார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். நேசரின் அன்பு எந்தன் உள்ளத்தை நெருங்கியே விழுதே. நேசரின் அன்பு எந்தன் உள்ளத்தை நெருங்கியே விழுதே. சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சுகந்த வாசனை பலியாய் தம்மை உவந்து ஜீவன் தந்தார். சுகந்த வாசனை பலியாய் தம்மை உவந்து ஜீவன் தந்தார். என்னில் அன்பு கூர்ந்ததாலே என்னை அவருக்கு அர்ப்பணித்தேன். என்னில் அன்பு கூர்ந்ததாலே என்னை அவருக்கு அர்ப்பணித்தேன். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். என்னில் அன்பு கூர்ந்ததாலே தன்னை தியாகம் செய்தார். என்னில் அன்பு கூர்ந்ததாலே தம்மை தியாகம் செய்தார். அவருடன் நான் அறையுண்டேனே, அவரே என்னில் இருக்கிறார். அவருடன் நான் அறையுண்டேனே, அவரே என்னில் இருக்கிறார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். முடிவு வரையில் அன்பு கூர்ந்தார். அடிமை வாழ்வடைய முடிவு வரையில் அன்பு கூர்ந்தார். அடிமை வாழ்வடைய பகையாய் நின்ற பாவம் தகர்த்தார். சபையில் மகிமை செலுத்திடுவோம். பகையாய் நின்ற பாவம் தகர்த்தார். சபையில் மகிமை செலுத்திடுவோம். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். அமரலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுக்குரிய துதி ஆராதனையினுடைய இறுதி பாயிண்ட், கன்க்ளூஷன் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்திருக்கிறோம். கிரியையினால் நீதிமானாக்கப்படுதல். அன்பான சகோதர சகோதரிகளே, எப்படி இவ்வளவு நேரமாக 4 விஷயங்களை நம்ம தியானித்தோம். முதலாவது, நம்மை நீதிமானாக்கினது தேவனுடைய இலவச கிருபை. இரண்டாவதாக, இலவச கிருபை எதன் வழியாக வந்தது? கர்த்தர் இயேசுவினுடைய இரத்தம் சிந்திதலினாலும் நாம் நீதிமான்கள். மூன்றாவதாக, மரித்ததோடு மாத்திரம் இல்லாமல் கர்த்தர் இயேசு உயிர்த்தும் எழுந்தார், நாம் நீதிமானாக்கப்பட்டோம். இந்த 3 விஷயங்களை நம்ம லைஃப்ல நாம
விசுவாசிக்கும் பொழுது நாம் அனைவரும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள். இப்போ ஐந்தாவது ஒரு விஷயத்தை பவுல் பேசல, இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் யாக்கோபு அப்போஸ்தலன் பேசுறார். வாசிப்போம். யாக்கோபு 2:24. யாக்கோபு 2:24. ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. விளக்கத்தை வாசிக்க கேட்போம். 5. இப்பொழுது விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்ட இந்த வகுப்பார் மனப்பூர்வமான எதிர்மாறான கிரியைகளை நடப்பிப்பதன் மூலம் அவர்களுடைய விசுவாசத்தை மறுதலிக்க கூடாது. தேவன் அவர்களோட விசுவாசத்தின் அடிப்படையில் தொடர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் அவர்களுடைய மீறுதல்களை அவர்கள் மேல் சுமத்தாமல், ஆனால் அவைகள் எல்லாம் அவர்களுடைய மீட்பரால் கல்வாரியில் சந்திக்கப்பட்டன என்று எண்ணி அவர்களுடைய ஆக்கினைகளை அவர்கள் மேல் சுமத்தாமல், ஆனால் அவர்களுடைய ஆவி அல்லது சித்தம் அல்லது நோக்கத்தின்படி அவர்களோடு தொடர்பு கொள்கிறார். மாமிசத்தின்படி அல்லது அவர்களுடைய நடைமுறை செய்கையின்படி அவர்களோடு தொடர்பு கொள்ளவில்லை. கவனிச்சிங்கன்னா இங்க 2 பாயிண்ட்டும் பேசுறாரு. ஒன்று, நமது கிரியையும் நம்மளை நீதிமான் ஆக்குனது அப்படின்னு வசனமும் ஆரம்பித்தது, எக்ஸ்பிளைனும் அப்படி தான் கொடுத்தாரு. ஆனால் தேவன் எதை கணக்கில் கொள்ளுகிறார் பிரதானமாக என்று சொல்லும்போது நமது கிரியைகளை இல்லை, மனது, நோக்கம், சிந்தையின் அடிப்படையில்னு சொல்றார். ஆனால் கிரியை குறிப்பாக இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறார்னா, இவ்வளவு பாதையை கடந்து வந்திருக்கக்கூடிய நாம, தெய்வீக அன்பை ருசித்திருக்கக்கூடிய நாம, உடன்படிக்கை வாழ்க்கை தான் குறிக்குது நமது கிரியையினால் இப்போ நீதிமானாக்கப்படுவது. இன்னொரு கோணத்தில் இந்த உடன்படிக்கை வாழ்க்கைக்கு விசுவாசத்தோடு நம்ம நின்றாம ஒப்பு கொடுத்துட்டோம். நம்மளை பெயர் சபை ஜனங்க மாதிரி விசுவாசிக்க மாத்திரம் வந்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம எடுக்காம நம்ம ஓடி போகல, மாறாக கிரியை செய்துட்டோம். அதான் நம்ம பலியினால் செய்துட்ட உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு நிறைய இடையூறு இருக்கும். அதில் எதிர்மறையான கிரியை என்ன பண்ணிடாதீங்க, செஞ்சிடாதீங்க. எதிர்மறையான கிரியை நடப்பிக்கிறதுனா என்ன? பாவத்தின் வஞ்சனையில் மறுபடியும் சிக்குவது, உடன்படிக்கைக்கு எதிரான கிரியை நம்ம வாழ்க்கையில் காணப்படுவது எதிர்மறையான கிரியை. இந்த எதிர்மறையான கிரியை நடப்பிப்பதன் மூலம் நமது விசுவாசத்தை மீண்டும் என்ன பண்ணிடக்கூடாதான், மறுதலிச்சிடக்கூடாது. அதே நேரத்தில் முழுமையான ஒரு கிரியையின் அடிப்படையில் தேவன் நம்மளை கணக்கு பார்க்காம நம்ம விசுவாசத்தின் அடிப்படையில், மனதின் அடிப்படையில், நோக்கத்தின் அடிப்படையில் நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத தான் எதிர்பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஸ்லைடு வாசிங்க. இருந்த போதிலும் மாமிசமானது கூடுமான வரைக்கு நமக்குள் இருக்கிற புதிய மனதின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்பார் என்பதை சபை அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் அது அதற்கு கிடைக்கும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் சாத்திய கூறுகளிலும் ஒத்துழைக்கும் என்று எதிர்பார்ப்பார். ஆமா, இப்போ தேவன் கிரியையை நம்ம கிட்ட கம்ப்ளீட்டா எதிர்பார்க்கல, விசுவாசத்தை தான் எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு சாக்கு போக்காக அதை எடுத்துக்கிட்டு மாம்சத்தை தேவன் கண்டுக்க மாட்டாருன்னு நம்ம விட்டுற முடியாது. அதான் சொல்றாரு, கூடுமான வரைக்கும் மாம்சமானது புது சிருஷ்டியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்ற அளவுக்கு போராடிக்கிட்டே இருக்கணும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக கடுமையான போராட்டம் இருக்கும்போது, தேவனே நான் பலவீனம், இதை செஞ்சுட்டேன், தேவனே என் சரீரம் பலவீனம், நீங்கள் தான் என்கிட்ட கிரியை எதிர்பார்க்கலையே, இப்படியுமா சொல்லி மன்னிப்பு கேட்டே போகாம கொஞ்சமாவது எண்ணத்திலையும் நோக்கத்திலையும் மனம் விரும்பி நான் பாவம் செய்யல தேவனேன்னு சொல்ற அளவுக்காவது நம்மளுடைய விசுவாசத்துடனான கிரியை காணப்படணும். அதற்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக எல்லா சந்தர்ப்பங்களிலும் சாத்திய கூறுகளிலும் நம்மளுடைய சிந்தை ஒத்துழைக்கு தான் தேவன் முக்கியமாக நம்மளை பார்க்குறாராம். மனம் விரும்பி ஒரு கிரியை அசுத்தமாக செஞ்சிட்டோமா, அல்லது எண்ணத்திலும் மனதிலும் நம்ம கடுமையாக அந்த காரியத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோமா? விட்ட இடத்துல இருந்து படிங்க. இதன்படி நம்முடைய கிரியைகள் நாம் நீதிமானாக்கப்பட்டதை உறுதிப்படுத்தும். சரியான பாயிண்ட், கவனிச்சிங்களா? விசுவாசம் நீதிமான் ஆக்கிடுச்சு நம்மளை, ஆனால் அது பத்தாது. தொடர்ந்து தேவ பிள்ளைகளை தேவன் கவனிக்கிறாரு. பாவத்தின் சிநேகிதர்களா ஜீவிக்கிறியா? எதிர்க்க வேண்டிய விஷயத்தை எதிர்க்கிறியா? உன் கிரியை கொஞ்சமாவது கூட வருதா? அந்த புதிய சிந்தையோடு வருதா? வந்தாதான் நீதிமான் அந்த நிலையில நிலைச்சிருக்க முடியும். அப்ப இதுல இருந்து என்னென்ன விஷயம்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா, தேவன் கிருபை வச்சுட்டா மாத்திரம் நம்ம நீதிமான் இல்லை, கர்த்தர் ரத்தம் சிந்திட்டா அதனால் மாத்திரம் நாம நீதிமான் இல்லை, நாம விசுவாசம் வச்சுட்டா அதனால் மாத்திரம் நம்ம நீதிமான் இல்லை.
கர்த்தர் உயிர் தெழுப்பப்பட்டார், அதனால மாத்திரம் இல்ல, இதெல்லாம் விசுவாசிச்சுமே, அதனாலே நம்ம நீதிமான்கள். விசுவாசிச்சுட்டு கண்ணை மூடிட்டா, நடைமுறை வாழ்க்கையில விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியைகள் தீமையை எதிர்த்து ஒரு பக்கம் இருக்கணும், நற்கிரியையில நாளுக்கு நாள் வளரணும். இந்த ரெண்டு கிரியையும் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அப்போ ஒரு சீரியஸான விஷயம், உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு உடன்படிக்கைக்கு ஏற்ற ஜீவியம் செய்யறது தான் கிரியை. அந்த கிரியையே இல்லை. ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள ஜீவன் ஊற்றெடுக்குமா? இப்போ சத்தியத்தில் இருக்கிறோம், நிறைய கிளாஸஸ் கேட்குறோம், சத்தியம் படிக்கிறோம், வர்றோம் போகிறோம், பட் பலியின் வாழ்க்கைக்கான எந்த கிரியையும் நமக்குள்ள இல்லை. அதே நேரத்தில் துர்க்கிரியைகளை எதிர்த்து போராடவும் இல்லை. நீதியின் வஸ்திரம் நம்ம மேலே இருக்குமா? இருக்காதுங்கிறது தான் இந்த ஸ்லைடில் சொல்ல வர்றார். கவனிச்சிங்களா? ஸோ நம்மளுடைய கிரியைகள் கூட தொடர்ந்து நம்மளை என்ன பண்ணுதா? நம்ம பரிசுத்த பாதையில் நீதிமானாக தொடர்ந்து நிலைத்திருக்க செய்து. நெக்ஸ்ட் வாசிங்க. நம்முடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கப்படவுமானால் எல்லாரும் தேவ மகிமையற்றவர்களாக காணப்படுவோம். பாத்தீங்களா? முழுசா சரீர கிரியையின்படி தேவன் நம்மளை நியாயம் தீர்க்கல, இல்லைன்னா என்ன ஆயிடுவோமா நம்ம முற்றிலும்? படிங்க. ஆனால் நம்முடைய இருதயங்களின்படி நம்முடைய நோக்கங்களின்படி நியாயம் தீர்க்கப்பட்டால் கிருபையின் உடன்படிக்கையின் நியமங்களின்படி திவ்ய தகுதிக்கு ஏற்ப புது சிருஷ்டிகள் அனுமதிக்கப்பட முடியும். ஆமா, இப்ப கர்த்தருடைய பரிந்துரை அப்பா கிட்ட எப்படி பேசும்னா, அப்பா அவங்க சரீரத்திலோ மனதளவிலோ பூரணப்பட்டவங்க இல்லையே, அவங்க நோக்கம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க, இதற்காக நான் பரிந்து பேசுறேன் அப்படின்னு ஆண்டவர் எந்த லிமிட்ல தான் நமக்கு பரிந்து பேசுவாரு? நம்மளுடைய மனது, நோக்கம், சிந்தை விரும்பி ஒரு துர்க்கிரியை நம்ம நடப்பிக்கலங்கும் போது இப்போ கர்த்தர் நமக்காக பரிந்து பேசுவார். பார்த்தீங்களா? இந்த பிரயாசம் நம்மளோட இருக்கிற வரைக்கும் தான் நீதிமானாக்கப்படுதல்ல தொடர்ந்து நிலைச்சிருக்க முடியும். இதற்கு குறைவானதை ஒருபோதும் தேவன் அங்கீகரிக்கவே மாட்டார். படிங்க. இதன் மூலம் கிறிஸ்துவின் பலியினால் வந்த புண்ணியங்கள் அவர்களுடைய அறியாமல் செய்த கரைகளை மூடுகின்றன. எந்த கரைகளை மாத்திரம்? தவறி பலகீனத்துல அறியாமல் செய்த கரைகளை தான் மூடுகின்றன. இப்படியான பூரணமற்ற தற்போதைய சூழ்நிலையில் கூடுமான வரை நீதியின் கனிகளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்ப்பதை ஒருவரும் நிச்சயமாக எதிர்க்க முடியாது. ஆமா, இப்படியான பூரணமற்ற தற்போதைய சூழ்நிலையில் கூடுமானவரை நீதியின் கனிகளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்ப்பதை ஒருவரும் நிச்சயம் எதிர்க்க முடியாதுன்னு என்ன சொல்ல வர்றாரு? நான் பாவி, பலகீனமான சரீரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், கர்த்தரை போலலாம் அவர் எதிர்பார்க்கக்கூடிய கனிகள்லாம் எனக்குள்ள உருவாகலாம் முடியாது, நான் பலவீனம் தேவசமுத்திர சொல்லிகிட்டே இருந்தா லைஃப் லாங் அப்படியே இருந்துட்டா சரியாது? அப்ப தேவன் நம்ம கிட்ட ஆவியின் கனிகள் வளரணுங்கிறது எதிர்பார்ப்பது சரியா தப்பா? உங்களை இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு எக்ஸ்கியூஸும் கொடுக்குறேன், உங்களுடைய பலகீனமான கரைகளை என் மகன் மூலம் மன்னிக்கவும் செய்கிறேன், உங்களால் எதையும் செய்ய முடியாதனால என்னுடைய பரிசுத்தாவையும் கொடுக்குறேன், இவ்வளவு வாங்கிட்டு கொஞ்சம் கூட கனிகள் காட்டவே மாட்டோம்னா என்ன கிரியை நடப்பிக்கிறீங்க? கேட்க மாட்டாரா நம்மகிட்ட? ஸோ இந்த கிரியையும் கூட நம்மளை என்ன நீதிமானாக்கப்படுதில்ல, 5வது முழுமையாக நம்மளை முன்னேற்றுது. ஸோ கிரியை இல்லைன்னா விசுவாசம் மாத்திரம் பத்தாது. கடைசி வார்த்தைகளை வாசிங்க. இதை காட்டிலும் அதிகமாக அவர் கேட்பதில்லை, இதை காட்டிலும் குறைவானதை அவர் ஏற்றுக்கொண்டு வெகுமதி அளிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. இது ஒரு காம்படிஷன், இது ஒரு பந்தய சாலை. ரொம்ப பாரத்தை தூக்கியும் நம்ம தலைமையில வைக்க மாட்டாரு. சரீரத்தில் சுமக்க முடியாத ஒரு சுமையை பெத்தவங்க பிள்ளைகள் மேல நம்ம ஒப்பமா, அந்த மாதிரி திராணிக்கு மேலான விஷயத்த பிதாவாகிய தேவனோ கர்த்தர் இயேசுவோ நம்ம கிட்ட என்ன பண்றதில்ல, எதிர்பார்க்கறதில்ல. அதே நேரத்தில் உடன்படிக்கை செய்திட்ட ஒரு பரிசுத்தவான் என்ன முடியுமோ அதை கொடுப்பதற்கு குறைவானதையும் வாங்கிக்க மாட்டார் நம்ம கிட்ட. பாயிண்ட் புரியுதுங்களா? நம்ம கிட்ட பாரமானதை அதிகமாகவும் கேட்க மாட்டாரு, குறைவா கொடுத்துட்டீங்கன்னா வாங்கிக்கவும் மாட்டார். அப்படின்னா என்ன முடியுமோ அதை சாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணி ஆகணும்? தந்தே ஆகணும். கர்த்தரை போல பரிபூர்ண காலை இல்லை நம்ம, ஆனா ஆட்டுக்கடாதுன்னு சொல்லப்பட்டுருச்சு இல்லையா? இப்ப இந்த ஆட்டுக்கடாவை என்ன செஞ்சு ஆகணும்? பலி ஆகணுங்கும் போது துர்க்கிரியைகள் படிப்படியாக மைனஸ் ஆகணும், நற்கிரியை நமக்குள்ள டெவலப் ஆகி அந்த ஆவியின் கனிகள் தேவன் எதிர்பார்க்கிற அளவுல அந்த சதவீதத்துல இல்லைன்னா நீதிமான் நிலை நமக்கு தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு இல்லை. இறுதி கவிதையை யாராவது ஒரு சகோதரர்கள் வாசிங்க.
யாராவது ஒருவர் படிங்க வாசிங்க. உலகம் அனைத்துமே எந்த முடிவை ஏளனம் பண்ணினாலும். இப்போ விசுவாசத்தோடு நீதிமானாக்கப்பட்ட பிறகு கிரியை செய்யும் போது நமக்கு என்ன அந்த உலகம் செய்யும் அப்படிங்கிறத பத்தின ஒரு கவிதை. உலகம் அனைத்துமே எந்த முடிவை ஏளனம் பண்ணினாலும் இயேசுவே என் பங்காய் காணப்படுவாரே. அனைவரிலும் அழகானவராகிய அவரை தவிர வேறு எவரிலும் நான் திருப்தி அடைகிறதில்லையே. என்ன வார்த்தை பாரு, உன்னத பாட்டில் வரும் இல்லைங்களா, என் நேசர் அழகானவர், பூரண அழகுள்ளவர், அப்படி பனி பெய்தது போல இருப்பார், வெண்மையும் சிவப்புமானவர், மணவாட்டி மணவாளனை வர்ணிக்கிறார். இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தத்தில் வர்ணிக்கிறது, சரிங்களா? அதைத்தான் இங்கே கவிதையில் சொல்கிறாரு. உடன்படிக்கை செஞ்சவங்களுடைய நிலை இன்னைக்கு இந்த உலகத்தில் எப்படி இருக்குன்னா, உலகம் அனைத்துமே எந்த முடிவை ஏளனம் பண்ணுமே. எப்படி? வாலிப பிள்ளையா இருக்க, உனக்கு வேற வேலையே இல்லையா, இங்கே போய் உக்காந்துட்டு இருக்கிற, பைபிள்ங்கிற கிளாஸுங்கிற, எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக இருக்கிறே, உன் லைஃப்பை ஏன் இப்படி ஸ்பாயில் பண்ணிக்கிற கேட்டிருப்பாங்களா இல்லைங்க? இதான் உலகம் நம்மளை ஏளனம் பண்ணுற. கடவுள் உங்கள் குலதெய்வத்தை விட்டுட்டு, உங்களுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டுட்டு இப்படி போய் ஒரு பாதையை தெரிவு செஞ்சிட்டீங்களேன்னு இன்னைக்கு உடன்படிக்கை செஞ்சவங்களை உலகம் ஏளனம் பண்ணுது இல்லைங்களா? அதை தான் அந்த கவிதையில் சொல்கிறாரு. உலகம் அனைத்துமே என் முடிவை ஏளனம் பண்ணினாலும் இயேசுவே என் பங்காய் காணப்படுவாரே. அனைவரிலும் அழகானவராகிய அவரை தவிர வேறு எவரிலும் நான் திருப்தி அடைகிறது இல்லைன்னா. எப்படி அழகு கர்த்தர் இயேசு நமக்கு? அவரை மாம்சத்தில் நம்ம பார்க்கறத பற்றி பேசுகிறார் இல்லை. அவருடைய கிருபையின் குணம், அவருடைய பெருந்தன்மை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம். என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான்னா அவருடைய ஆவியின் கனிகளை படிக்க படிக்க என்ன இன்ஸ்பிரேஷன் ஆகுது. கர்த்தர் இயேசுவை மாதிரி இந்த மனநிலையில் நம்ம பூரண பற்ற மாட்டோமாங்கிற ஒரு ஏக்கம் நம்மகிட்ட இருக்கா இல்லைங்களா? அவரை மாதிரி ஒருவேளை மாறினா அதை விட ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. அதுதான் இங்கே சொல்ல வராரு. அனைவரிலும் அழகானவராகி அவரை தவிர வேறு எவரிலும் நான் இந்த மனநிலை திருப்தி அடைகிறது இல்லைங்கிற மனநிலை இருந்தால் மட்டும்தான் உலகத்தை வெறுப்போம். நம்ம உலகத்தில் என்ன வந்தாலும் பொறுமையோடு இருப்போம். நெக்ஸ்ட் படிங்க பிரதர், மைக்கில் படிங்க. சரி, ஓகே. உன் பாடுகளை உம்மோடு கூட நான் ஏற்றுக்கொள்கின்றேனே. நம்மளுடைய அர்ப்பணிப்பு கிரியை பற்றி சொல்கிறார் தொடரும்போது. உன் பாடுகளை உம்மோடு கூட நான் ஏற்றுக்கொள்கின்றேனே, உன் தரித்திரத்தையும் அவமானமான சிலுவையையும் உம்மோடு கூட நான் ஏற்றுக்கொள்கின்றேனே. உம் தரித்திரத்தையும் அவமானமான சிலுவையையும் உம்மோடு கூட நான் ஏற்றுக்கொள்கின்றேனே. உலகத்தின் இன்பங்களினின்று விலகி ஓடுகின்றேனே, உலகத்தின் இன்பங்களினின்று விலகி ஓடுகின்றேனே. உலகத்தின் பொக்கிஷங்களை களிம்பை போல கருதிடுவேனே நான். எவ்வளவு குறுக்க வரட்டும், நிறைய ஐஸ்வர்யங்கள் உள்ள வரட்டும், தடுக்கட்டும், என் நேசர் பூரண அழகுள்ளவர் அப்படின்னா அவருடைய ஆவிக்குரிய சகல பொக்கிஷங்களையும் நமக்குடையதாக மாற்றிக்கொண்டோமே. ஆனால் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போகும்போது எவ்வளோ நஷ்டம் நம்ம லைஃப்பில் ஏற்பட்டாலும் அவரை மாத்திரம் பார்த்து நம்ம கிரியை செய்வோம். அப்படி மணவாளனுக்கு மணவாட்டியாக நிச்சயிக்கப்பட்ட கன்னிகைகளாக நம்ம இந்த உலகத்தில் பிரயாணம் பண்ணும் பொழுது உலகம் நமக்கு நிச்சயம் பாத்திரமாக இருக்காது. நிச்சயம் ஏளனம் தான் செய்யும். பட் தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிச்சோம்னா உலகத்துக்கு ஏற்ற கிரியைகளை நாம் நடப்பிக்க முடியாது. உலகத்திற்கு ஏற்ற கிரியையை நடப்பிக்கிறவர்களால் தேவனுக்கு பிரியமாக ஒருபோதும் இருக்க முடியாது. ஸோ நமது கிரியைகளும் தொடர்ந்து நீதிமானாக்கப்படுதல்ல, தேவனால் கணக்கு பார்க்கப்படுகிறது. உலகத்தின் இன்பங்களினின்று விலகி நாம் ஓட வேண்டும். பரலோக பொக்கிஷத்தை கர்த்தர் இயேசு கூட நாம சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். கொடுகைக்கான இறுதி பாடலை பாடி துதி செலுத்தி நாம் நிறைவு செய்வோம். இயேசுவே உம்மை போல் ஆக என்கிறதான பாடல்.
இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குவே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குவே என் உள்ளம். என்னை ஜீவபலியாக முற்றும் படைத்து விட்டே என்னை ஏற்றுக்கொள்ளும் நாதனே. என்னை ஜீவபலியாக முற்றும் படைத்து விட்டே என்னை ஏற்றுக்கொள்ளும் நாதனே. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குவே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குவே என் உள்ளம். பாரினில் ஜீவித்தீரே பாவம் அறியாமல் பாவமே செய்யாமல் பாரினில் ஜீவித்தீரே. பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே பலனதை தாரும் நாதா. உந்தன் பலனதை தாரும் நாதா. பலனதை தாரும் நாதா. உந்தன் பலனதை தாரும் நாதா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குவே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குவே என் உள்ளம். ஸ்தலமில்லை தரணியில் உறவில்லை நிலையில்லா பூவில் என்றே. தலை சாய்க்கு ஸ்தலமில்லை தரணியில் உறவில்லை நிலையில்லா பூவில் என்று. நானும் உம்மை போல் தியாகம் செய்ய பெருமதை சாரும் நாதா. உந்தன் பலனதை தாரும் நாதா. பலனதை தாரும் நாதா. உந்தன் பலனதை தாரும் நாதா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குவே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக யாவரும் அமரலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நமது அன்பின் கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய அந்த நாளின் போது, அந்த இரவின் போது நம்மளுடைய எண்ணங்கள்லையும் சிந்தனைகள்லையும் நிறைய நம்ம யோசிக்கலாம், சிந்திக்கலாம்,
நம்மை நாமே நிதானித்து அறிவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா ஒருவரோட பாதை அவ்வளவு சாதாரணமாக நம்ம கடந்து போயிட முடியாது. நம்ம மத்தியில் நிறைய மீறுதல் இருக்கும், பாவங்கள் இருக்கும், கரைகள் இருக்கும். இவைகளெல்லாம் நாம் நிதானித்து அறியும் போது அந்த சந்தர்ப்ப சூழலில் அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நாம் கவனிக்கும் போது நமது அன்பின் ஆண்டவர் நமக்காக பிக்கப்பட்டதையும் அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதையும் நினைவு கூறும் பொழுது, குறிப்பாக அப்பம் நம்மை நீதிமானாக்கின முதல் பரிசு பொருளை நமக்கு காண்பிக்கிறது. இதற்கு முதலாவது தேவனுடைய இலவச கிருபை இருந்ததால் நாம் இந்த அப்பத்தில் பானம் பண்ணுகிறோம், அப்பத்தை புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறோம். இரண்டாவதாக கர்த்தர் இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் அந்த இலவச கிருபை என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்தது. அதனாலும் கூட இந்த இடத்துல நான் வந்து அமர்ந்து இந்த அப்பத்தில் புசித்து பானம் பண்ணுகிறேன். மூன்றாவதாக கர்த்தர் மரித்ததோடு இல்லாமல் அவர் வாழ்க்கையில் அவர் காண்பிச்சிட்ட அவ்வளவு உண்மை அவர் உயிரோடு எழும்பி வருவதற்கு அவரை உயர்த்தினது. அந்த உயிர்த்தெழுதல் இல்லைனாலும் கூட நான் நீதிமானாக இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்க போகிறது இல்லை என்கின்ற ஒரு நன்றி உணர்வு. நாலாவதாக இது அனைத்தையும் விசுவாசிக்கிற என்னுடைய விசுவாசம் கூட கர்த்தரால் தொடங்கப்பட்டது தான். எந்த நாளில் நான் இந்த அழைப்புக்குள்ளே வந்தேன், எப்போ தெரிந்து கொள்ளப்பட்டேன், இப்போ அந்த விசுவாசத்தில் நான் நிலை கொண்டு இருக்கிறேனா என்பதை நிதானித்து பார்த்து கூட நாம் அந்த அப்பத்தில் புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ணணும். ஐந்தாவதாக வெறும் விசுவாசியாக பெயர் சபையை போல நான் கடந்து சென்று கொண்டு இருக்கிறேனா, என் கிரியை பொல்லாத காரியங்களுக்கு எதிராக இருக்கிறதா, ஆவியின் கனிகளை வளர்த்து கொள்ளும்படி ஒவ்வொரு நாளும் பரிசுத்த பாதையில் நான் பயணம் பண்ணி கொண்டு தேவனுக்கு பிரியமான கிரியைகளை நடப்பிக்கின்றேனா என்கின்ற கேள்வியை நம்மை நாமே அதிகமாக நிதானித்து அறியக்கூடிய அந்த சந்தர்ப்ப சூழலிலே நமது மனசாட்சியில் நாம் ஒவ்வொருவரும் கேட்டவர்களாக தேவனுக்கும் கர்த்தர் இயேசுவுக்கும் நன்றியுள்ள இருதயத்தோடு அந்த பண்டிகையை நாம் ஆசரிப்பதற்கு, ஒரு வருடத்தை முடித்து மற்றொரு வருடத்தில் கடந்து செல்வதற்கு நாம் ஒவ்வொருவருக்கும் பிதாவாகிய தேவன் தாமே கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக கிருபை செய்வாராக. ஒருவேளை வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் பஸ்காவுக்கு முந்தைய நாளில் தேவனுக்கு சித்தமானால் இன்னொரு துதி ஆராதனையில் நாம் சந்திக்கலாம். தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.